2026 தேர்தலில் நீங்கள் எப்படி சந்திச்சுன்னு எங்களுக்குள்ள தெரியும். மாற்றத்தை ஒருமுகமாக குவித்து கொண்டு வந்தது விஜய். அண்ணாமலை பாஜக அவரை செயல்பட விடலை. அதே வழக்கமான அதே ரவுண்டாக தலைவர்கள் அதே காரில் வச்சுட்டு வர்றது, நல்லா டை அடித்து, இந்த மாதிரியான இஸ்லாமியர்களுக்காக பாடுபடுற கட்சிகளும் இருக்குது. ஆனால் முஸ்லீம் லீகை தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்ற. மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். திருச்சி கிழக்கில் நான் போட்டியிட போவது இல்லையே 100% உறுதி அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் நேற்று நடந்த வீடியோ காலில் வந்து பேசியிருக்காரு. நாங்கள் ஏன் தாவேக்காவை ஆதரித்தோன்ட்டு மீண்டும் ஒரு முறை வந்து அதற்கான காரணத்தை சொல்லியிருக்காரு. இந்த சைடு பார்த்தோம்னா திமுக சின்னத்தில் தான் வந்து போட்டியிடணும், உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும் திமுக எங்களை சொல்லுச்சு அப்படின்ட்டு வைகோ அவர்கள் வந்து புதிய பிரச்சனையை கிளப்பியிருக்காரு. கூட்டணியில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்க கட்சிகளும் வந்து திமுகவுக்கு எதிராக இந்த மாதிரி பேசுகிறது வந்து பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திமுக இருந்த டைமில் வந்து கர்நாடகா மேகதாது அணையை கட்டுறதுக்கே வந்து பயந்துச்சு, எங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது திமுக தான், இப்போ அப்படி இல்லை அப்படின்ட்டு எக்ஸ்எம்எல்ஏ எழிலன் அவர்களும் வந்து செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரு. இன்றைக்கி இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் டீட்டெயிலாக விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று திருச்சி கிழக்கில் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார், பல விஷயங்கள் பேசினார். திருப்பியும் திமுக டிவிக்கே தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த பிரச்சாரத்தை பார்த்தோம்னா ஒரு முதல்வராக பேசக்கூடிய பிரச்சாரம் மாதிரியே இல்லையே, விஜய் அவர்கள் நடிகராக பேசின பிரச்சாரம் மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? நேற்று நம்ம பல விஷயங்கள் அவர் பேசுனதில் பேசியிருந்தோம். அதில் வந்து அவர் சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக சொன்னது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் விஜயாக இருந்த, அதாவது தாவேகா தலைவராக இருந்த காலமும் முதல்வர் விஜயாக இருந்த காலமும் வித்தியாசம் உள்ளது. ஆமாம். அவர்கள் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசினது மிக சிறப்பான ஒரு பேச்சு. அந்த பேச்சில் வந்து அவர் சொன்னது, நம்ம கூட கூட்டணிக்கு வந்த நாம் தனி பெரும்பான்மை இல்லை, நாம் ஆட்சி அமைத்தாலும் நம்முடன் இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நாம் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அவர்களையும் அரவணைக்க வேண்டும் அல்லவா, ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்னு அவர் கொளுத்தி போட்டது அதிகமாக வெடிச்சது திமுகவில் தான். நம்ம அப்போவே பேசியிருப்போம். ஆமாம். அது வெடித்து எல்லாத்தையும் அப்படியே உருட்டி கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துச்சு. ஏன்னா 108ன்றதுனால அது ஒரு பெரிய இதாக மாறிடுச்சு. இன்றைக்கி மிச்ச சொச்சங்களும் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை சூழல் தான் இருக்குது. அப்போ முதல்வர் அன்னைக்கு பேசுனது ஓகே. அதற்கு பிறகு அவருடைய பேச்சில் பல இடங்கள் வந்து ரொம்ப நேரம் இல்லை, சின்னதாக பேசுகிறாரு அப்படிலான்னாலும் அந்த பேச்சு ரீச் ஆகுறதுன்றது சமூக வலைதளங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மூலியமாக அது போய் சேர்ந்தது. அன்றைக்கி எங்களுக்கு 5000 பேருக்கு மேலே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பொதுக்கூட்டங்கள் அனுமதி தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியிருந்த அதே தாவேக்காவினர் தான் நேற்று 5000 பேரை வச்சு அதே உள்ளரங்க கூட்டம் போடுறாங்க. உள்ளரங்க கூட்டம் என்று வந்தாலே உங்களுக்கு எவ்வளோ பேர் என்ன ஏதுன்னு கேட்பாங்க, எஸ்ஓபிலாம் வரும். இப்போ அவர்கள் ஆட்சியில் இருக்கனால இப்போ அதே 5000 போட்டப்போ அந்த ப்ராப்ளம் இதெல்லாம் வரல. அப்போ ஏன் பொதுக்கூட்டம் நடத்தலை போன்ற கேள்வி வருது. சரி, ரைட்டு, என்ன நடத்தினாலும் அது வந்து ரீச் ஆகுது. நீங்கள் வந்து பொதுமக்கள் மத்தியில் இந்த சமூக வலைதளங்கள்லையும் சமூக ஊடகங்களிலும் உங்களுக்கு உலகம் முழுவதுமே போகுது. அதனால் எப்படி நடத்துகிறாரு அதெல்லாம் மேட்ரு இல்லை, என்ன பேசுகிறாரு அப்படின்றது தான். அப்போ என்ன பேசுகிறான்றப்போ முதல்வர் விஜய், கட்சி தலைவர் விஜய் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கட்சி தலைவர் விஜயாக அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாத்தையும் எல்லாம் ஏற்றுக்குவாங்க. ஆனால் முதல்வர் விஜயாக சில பொறுப்பான வார்த்தைகளை பேசணும். இன்றைக்கி சொல்லலாம், என்ன அவர் ஒரு புது மாதிரியான ஒரு இதை கொண்டு வர்றாரு, அதுனா எல்லாத்துக்குமே நீங்கள் இப்படி தான் பேசணும்னு எப்படி சொல்லுவீங்கன்னு எல்லா இடத்துலையுமே அதை போய் பொருத்தி பார்க்க முடியாது. இப்போ நம்ம நண்பர்களோட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறோம், அதை போய் அப்பா கூட பகிர்ந்துக்க முடியாது. அப்போ பல விஷயங்கள் வந்து யாருக்கிட்ட என்னன்றது மாதிரி இருக்குது, எந்தெந்த இடத்துக்கு வந்தால் எப்படி அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு அறிவார்ந்த கூட்டத்துக்கு முன்னாடி போய் உட்காந்து பேசுகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க. ஒரு நண்பர்கள் வட்டாரத்தில் பேசும்போது அதற்கேற்றார் போல் பேசுவோம். அப்போ நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் முதல்வர் விஜயாக வரும்பொழுது முதல்வர் விஜய்க்குரிய அந்த என்ன வேணால் உங்கள் ஸ்டைல் வச்சுக்கிங்க, ஆனால் உங்களுடைய அந்த கண்டென்ட்டு அது ரொம்ப முக்கியம். அப்போ நேற்றே கூட சொன்னோம், அதிமுகன்றது உங்களுக்கு உதவுன கட்சி. ஆமாம். அந்த கட்சியை தீர்ந்து போன கட்சி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் எப்படி உதவுனாங்கன்றது தெரியும். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த விஷயங்கள்லாம் அவங்களுடைய மிச்ச சொச்சங்கள் நாங்கள் கொண்டு வரோன்றார். சில இடங்களில் கவர்ச்சியால் அரசியலில் வந்தோமா,
அப்படின்னு, அப்புறம் நல்லா வாயில் வருது. இந்த மாதிரி பேச்சுகள்லாம் வரும்பொழுது ஒரு முதல்வர் இப்படி பேசலாமா அப்படின்றது வரும். இது ரொம்ப முக்கியம்னு வச்சிங்களேன். இப்போ சினிமாலே ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், அதில் 2-3 வகையான கேரக்டரில் ஒரு சாதாரணமாக ஒரு நல்ல குடும்பம், ஒரு ஃபேமிலியில் இளைஞராக ஒரு அம்மா அப்பாட்ட பேசும்பொழுது இவர் பேசுகிற இதுவும், நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது அல்லது காதலிகிட்ட பேசும்பொழுது, வில்லன்கிட்ட பேசும்பொழுது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக பேசியிருப்பார். இல்லை, மாற்றி சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி தான் இதுவும். அப்போ சினிமாவே நீங்கள் அதை மாதிரியே கொண்டு வந்தாலும் இதுவும் அப்படி தான் அப்படின்றது தான். அதனால் அந்த வார்த்தைகள்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அதே மாதிரி கட்சிகளை ரொம்ப ஏளனமாக பேசுவது, விமர்சனம் வேறு, ஏளனமாக பேசுவது வேறு. அதுவும் நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட சிரிக்கும்னா அந்த மாதிரி துணியை எடுக்க முடியாது. பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும். துணிவு எங்களுக்கு ஏராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ரைட், இருக்கட்டும். பணிவு ரொம்ப முக்கியம். அப்போ எதிர்கட்சிகளை விமர்சிக்கும் பொழுது அதற்கேற்றார் போல் விமர்சனம் பண்ணுறோம். எங்களுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரி இல்லை அப்படி சொன்ன அதிமுக தான் இன்றைக்கி தடுமாறிட்டு. உலகம் உருண்டை. அவர் படத்துலேயே ஒரு சார் அது அவரே சொல்லியிருப்பார் படத்தில். அப்படியா? அவர் பல விஷயங்கள் சொல்லியிருப்பார். அப்போ இந்த மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம். அந்த வட்டத்தில் ஒருத்தர் ஒரு இடத்துல மேலே போகிறதும், ஒருத்தர் கீழே வர்றதும், மறுபடியும் கீழே வந்தவரை மேலே போகிறதும்ன்றது அரசியலில் சாதாரணம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் பேசும்பொழுது ரொம்ப முக்கியம். நாளைக்கே இன்றைக்கு வந்து கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு அப்படியே மொத்தமாக கழட்டி விட்டு 2 பேர் தானே அப்படின்னு நகர்ந்தாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அன்னைக்கு உங்களுக்கு அதிமுக போன்ற கட்சிகள் கை கொடுக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி அதிமுகவும் திமுகவும் எதிரெதிர் துருவங்களாக இருந்தவர்கள் அதிமுக ஐடிவிக்கு போட்ட ஒரு செய்தியை கலைஞர் டிவியில் போடுறாங்க. விஜய் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு அதிமுக ஐடிவிங்க விமர்சிக்கிறது அப்படின்னு கலைஞர் டிவியில் போடுறாங்க. எவ்வளோ பெரிய மாற்றம்! நீங்கள் என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததே கிடையாது, நானும் பார்த்ததில்லை. அப்போது இந்த மாற்றம் ஏன் வருது? இதுதான் உலகம் உருண்டன்றது. எதிரிகள் நண்பனாவதும், நண்பர்கள் எதிரியாவதும், பெரிய அளவில் இருக்கவங்க ஒன்றும் இல்லாமல் போவதும், இது எல்லாமே நடக்கும். ஜனதாதளம், நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜனதாதளம், என் மதிமுக, பல கட்சிகள், காங்கிரஸ் 31%, 33%, இந்திரா காங்கிரஸ் இன்றைக்கி. அப்போ ஒவ்வொருத்தருமே ஏறுவாங்க இறங்குவாங்க. இது எல்லாத்தையும் உணர்ந்து தான் கொண்டு போனோம் ஒரு கட்சி தலைவராக அப்படின்றது. ஏன்னா இது இன்னொன்று சமூக வலைதள காலம். இன்றைக்கி நம்ம பேசுகிற பேச்சு நாளைக்கு கொஞ்சம் மாற்றினாலும் அது அப்படியே நிற்கும். அது ரொம்ப முக்கியம். ப்ரூஃப் இருக்கும் எப்போவுமே. சார், தாவேக்கால விசிகேக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை பார்த்து எல்லாருக்கும் வயிற்றுச்சல் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து நேற்று யாராவது திட்டிங்களா? நான் தலைவரே, உன் கூட இருக்கும்போது இருந்த பிள்ளைங்க தான் இப்போ நல்லா இருக்கிறோம், இந்த மாதிரி வயிற்றுச்சல் பறிய தலைவரே, நியாயமா தலைவரே அப்படின்னு கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு நீங்கள் அப்படி வர்றீங்களோ. அதாவது தண்ணியிலே விளக்கம் எப்போ பார்த்தாலும் இதுவே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. திரும்ப அவர்களே, எனக்கு தடுமாற்றம் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு தான் தடுமாற்றம் இருக்குது. இல்லை, உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கிறது. இப்போ வரைக்கும் நீங்கள் திமுக விட்டு இங்கே வந்துட்டீங்கன்றது இன்னும் உங்கள் மனசு ஏற்க மறுக்குது. அதனால தான் நீங்கள் ஐயோ நாங்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கின ஓட்டு எல்லாம் திமுக ஓட்டு தான். அதற்கான காரணம் தாவேக்கா இப்போ வந்து ஒரு ஃபேமில் இருக்குது. அந்த ஃபேம் வந்து எப்போ வேணாலும் டிஃபேம் ஆகுன்ற பயமா? இவர் இது மேலே இவருக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, எடுத்துட்டோம். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் யோசிக்கணும். எடுத்த அப்புறம் இதுதான் முடிவு, யோசிக்கக்கூடாது. நாங்கள் இப்படி தான் அப்படின்னு அடிக்கிறார் பாருங்க வைகோ, அந்த மாதிரி அடிக்கணும். பிரேமலதா மாதிரி கற்றுக்கணும். அப்போது இங்கேயே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், எல்லாருக்கும் நல்லவனா யாருமே இருக்க முடியாது. ஒருத்தருக்கு நல்லவனாக இருக்கும்போது இன்னொருத்தருக்கு எதிரி ஆகிட்டவனாக தான் இருக்கணும். அப்போ நீங்கள் தாவேக்காக்கு நல்லவன் ஆகிட்டுனா மறுபடியும் எத்தனை தடவை விளக்கம் கொடுப்பீங்க? உங்கள் விளக்கத்தில் உண்மை இருக்கா? நாங்கள் எப்படி நம்புறது? திரும்ப ஏன்னா மாற்றி முதல் நாள் சொல்கிறீங்க, இது திமுக தலைவர் ஸ்டாலின் என்னை கூப்பிட்டு பேசும்பொழுது அதிமுக கூட்டணி வைக்கிறது தயாராக இருங்க அப்படின்னு சொன்னார், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். மீண்டும் என்னை அழைத்து நீங்கள் தான் முதல்வர், அதிமுக ஆதரவோடு நீங்கள் முதல்வர், அதனால் ஆதரவு கடிதம் கொடுத்துட்டா கூட கொஞ்சம் நில்லுங்க, பேட்டி எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொன்னார். அதற்கு பிறகு என்ன சொல்கிறாரு? இடதுசாரிகள் அவர் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தனால அது நடக்காமல் போச்சு. ஆமாம், சொன்னாரா இல்லையா? சொன்னார். மறுநாள் காலையில் என்ன சொன்னார்? இது எல்லாமே வதந்தி, நீங்களாக தான் கிளப்புறீங்க, நீங்களாக தான் என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுதுன்றார். இது என்ன விளக்கம்? அப்போ இவருடைய பேச்சில் உள்ள முரண்கள். இன்னொன்று,
இவருக்கு உறுதியான தலைவராக திருமா அவர்கள் இல்லை அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம கட்சியில் நம்ம எந்த கூட்டத்தில் கலந்துக்கணும், நம்ம யார் கூட கலந்துக்கணுன்றதை நம்ம தான் தீர்மானிக்கணும், இன்னொருத்தர் தீர்மானிக்க முடியாது. அப்போது இவர் ஆதவ அர்ஜுனா ஏற்பாடு பண்ண விகடன் விழாவில் இவரே 2 கட்டுரை எழுதின அந்த புத்தகத்தில் விஜய் வந்து புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக போகக்கூடாதுன்னு சொன்னோன்னே என்ன நான் தடுமாறினார். அன்றைக்கே இதே தண்ணியில் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். எனக்கு அப்போ சொன்னப்போ விஜய்ன்னு சொல்லலை, அப்புறம் ஒரு தேதி கேட்டாங்க கொடுத்தேன். அதற்கு பிறகு இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்குது, இதில் வந்து அரசியல் சதி இருக்கிறது, இந்த சதியை உணர்ந்ததுனால் நான் போல, என்னை யாரும் நிர்பந்திக்கவில்லை, இந்த மாதிரி பல இது சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு தைரியம் இருக்குது? எங்கள் கட்சிங்க ஏங்க ஒரு கூட்டத்தில் போய் அவர் விஜய் கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, அவர் வந்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார், அந்த நிறுவனம் நடத்துது, பத்திரிகை நிறுவனம், அம்பேத்கர் பற்றிய புத்தகங்க. அதுக்கு நீங்கள் நான் எங்கே போகணும் வரணும், நீங்கள் எப்படிங்க கூட்டணியில் உங்களுக்கு ஆதரவு இருக்கிறோம், உங்கள் கூட இருக்கிறோம், இதெல்லாம் வச்சு நீங்கள் முடிவு பண்ணினா அப்புறம் டே டு டே நான் என்ன பேண்ட் ஷர்ட் போடணும், இன் பண்ணிட்டு வரணுமா, ஷூ போட்டு வரணுமான்ற கூட நீங்கள் தீர்மானிப்பீங்களா அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கணும். இல்லையே. ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயம் வெளியிட்டப்போ ஏன் கோவம் வரல? குறைந்தபட்ச முணுமுணுப்பு கூட உங்கள்கிட்ட வரலையா? ரவிக்குமார் தான் லைட்டாக முணுமுணுத்தார். இப்படி நீங்கள் இருந்தது உங்களை இப்படி நடத்துனாங்க அவங்க, அதான் உண்மை. நீங்கள் இருந்தீங்கன்றத விட உங்களை அப்படி நடத்துனாங்க. எல்லா கட்சியுமே ஒரு நாலாந்தர கட்சி மாதிரியே நடத்துனாங்க. பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க, பல நேரம் புலம்பலை வெளிப்படுத்துனீங்க. தமிழ்நாட்டிலேயே விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பம் ஏற்றுறது மட்டுமே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்க, அப்புறக்கா? ஆமாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவருக்கு தொடர்ச்சியாக ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது, ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து இவர் கொஞ்சம் ஆசை காமிச்சு கூட்டணிக்குள்ளே போயிட்டு அதுலேயும் என்ன சொல்கிறாரு, என்னை வந்து நிற்க சொல்லி கேட்டாங்க. யார்? அவங்களா கேட்டாங்க? உங்கள் ஆளுங்களே சொன்னாங்க, கேட்கலாமான்னு பேசுனாங்கன்னா சொல்கிறீங்க. ஆமாம். நான் நின்று அமைச்சராவதை நான் விரும்புகிறேன் அப்படின்றீங்க. ஆமாம். எனக்கு அமைச்சருக்குள்ளே போகிறதே விருப்பம் இல்லை, இது அவர் ஸ்டாலின் சொல்கிற பதில். ஆனாலும் கட்சி எடுத்த முடிவு பிரகாரம் வன்னி அரசுடைய இதை கெடுக்கூடாது. அதுன்னா அமைச்சரவைனா அப்போ உங்களுக்கு அது இதுவா உறுத்திக்கிட்டு இருக்குதுன்னா எப்படி? அது வன்னிய பதவி உங்களுக்கு மேட்டரே கிடையாதுல்ல. அப்புறம் வன்னி அரசுக்கு பதவி கிடைச்சான்னா கிடைக்காட்டின்னா கட்சி நிலைப்பாடு இது அப்படின்னு இப்போ தலி ராமச்சந்திரன் பயங்கர கடுப்பில் இருப்பாப்புல. ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலேருந்து ஆதரிக்கிறது. இதே உள்ளே போயிருந்தா ஒரு அமைச்சர், தலி ராமச்சந்திரன் தான் அமைச்சர், நீண்ட நாள் அவர் எம்எல்ஏவாக இருக்கார். அப்போ அவங்க எப்படி முடிவு எடுத்தாங்க, கட்சியோட நிலைப்பாடு தான் அப்படின்ட்டு. பாஜக கட்சியோட நிலைப்பாடு இதுன்ட்டு சில பேரை கட்சி பணிக்கு அமைச்சிருவாங்க. நீங்கள் சட்ட அமைச்சராக இருந்த ஒரு மிகப்பெரிய இது கேபினெட்டில் இருந்தவர், அவரெல்லாம் பிடிச்சி கட்சி வேலைக்கு அமைச்சு விட்டாங்க. அந்த மாதிரி வந்து கட்சி முடிவெடுத்தால் பண்ணோன்றது நிலைப்பாடு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது என்ன அப்போ அந்த பொறுப்பா இல்லை என்னது? இது வன்னி அரசுக்குன்னு எதாவது எழுதி வச்சிருக்கா? அவர் கோச்சிக்குவார், அவர் மனசு ஒடிஞ்சிருவாரோ அப்படின்னு தானா? அதனால் வன்னி அரசுக்காக கொடுத்தேன், கட்சி நிலைப்பாடு வேறு, என்ன இது கதை? அப்போ சங்கரன் இது காட்டுமன்னார் கோயிலில் ஏன் அறிவிச்சிங்க, ஏன் வாபஸ் வாங்கினீங்க, எந்த கட்சியில் கேட்டீங்க, அப்புறம் எந்த கட்சியில் கேட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்க? காங்கிரஸ்க்கு. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதனால் அவர் வந்து அவருடைய நிலைப்பாட்டில் அவர் எப்போவுமே குழப்பத்திலே இருக்கார். இதில் வந்து மற்றவர்களை குறை சொல்கிறார். இன்றைக்கி ஏன் இது சொன்னார்னு தெரில திடீர்னு. ஆமாம், திமுக தலைவரை பார்க்க முடியலன்னு அன்றைக்கி சொன்னார், இன்றைக்கி அவங்களே கண்டிக்கிற மாதிரி பேசுகிறாரு. என்னத்த சொல்கிறதுன்னு. ஆனால் அந்த மாதிரி முடிவு எடுத்தோடனே தாவேகா தலைவர்கிட்ட போயிட்டு அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னார். இப்போ இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சொன்னோம் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் ஒரு பயம். ஆமாம், மாற்றி மாற்றி பேசுறது தான் அவருடைய வாடிக்கையாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, என்னை பற்றி பேசுகிறது இங்கே யாரும் இல்லை, பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், திருமாவளவன் என்ன செஞ்சார் அப்படின்றத பற்றி வெளில சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. 2006 கூட அதிமுக கூட்டணியில் இருந்தப்போ திட்டக்குடியில் நிற்க வேண்டியது கூட்டணி தோழருக்காக நான் வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன், இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு. எல்லாரும் உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களாக இருக்காங்க. நீங்கள் உங்கள் இதை சொல்லணும். நீங்கள் இப்போத்திலேயே ஒன்றுமே இல்லையே, இந்த 5 வருஷத்துலேயே உங்களுக்குள்ள எவ்வளோப்பட்ட குழப்பங்கள். ஆமாம், நீங்கள் தாவேக ஆதரிக்கிறதுலேயே எவ்வளோ குழப்பங்கள். அதனால் அது வந்து அவர் இன்றைக்கி தான் உட்காந்துட்டு இதுக்கு ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் கொண்டு வரப்படுறாரு. ஆமாம், வன்னி அரசு வரவேற்க வேண்டிய விஷயம். இதை நீங்கள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏன் நீங்கள் வலியுறுத்தலை? அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலையே சார் அமைச்சரவையில் இப்போ சான்ஸ் கிடைச்சா நல்லது நடக்கும்ன்றது தெரியுது இல்லை, அப்புறம் ஏன் புலம்புறீங்க? இருந்து என்னென்ன பண்ண முடியுன்றதை யோசிங்க.
அதான் நம்ம சொல்ல வேண்டியது. அவர் இன்னொன்னே சொல்கிறாரு, இந்த மாதிரி தாவேகாவுக்கு முதல்ல வெளிலேருந்து ஆதரவு கொடுக்கறது தான் இருந்தோம், அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏன் விடணும் அப்படின்ட்டு கட்சி தோழர்கள் சொன்னதுனால அமைச்சரவையில் இடம்பெற்றோம். தங்களை வந்து அமைச்சரவையில் தக்க வைக்கணுன்றதுல தாவேகாவும் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுச்சு, ஏன்னா அவங்க ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்ட்டு இந்த சைடும் ஒரு குத்துறாரு. அது அவர் கொஞ்சம் ரீசெண்டாக சொன்னார், அமைச்சரவை இடம்பெற்றால்தான் அது வந்து உறுதியான கூட்டணியாக இருக்கும், உறுதியான கூட்டணியாக இருக்கும் ஆசைப்பட்டதுனால நாங்கள் உள்ளே போனோம். ஏங்க இவர் சொல்கிறது எல்லாமே நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக தான் பேசிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் வந்து தண்ணியில் விளக்கம் கொடுக்குறத முதல்ல நிப்பாட்டணும், அடுத்து அரசியல் நோக்கி நகரணும். ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அமைச்சரவைக்குள்ளும் போயிட்டீங்க, அதை நோக்கி நகருங்க. இல்லாட்டி தைரியமாக வைக்க மாதிரி அடிங்க, டம்மால் டிம்மில் போட்டு மெரிங்க. இதற்கு முன்னாடி இருந்த திருமாவளவன் அவர்களுக்கும் இன்னைக்கு பேசின திருமாவளவன் அவர்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? இந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி பேசுகிறது, திமுக வந்து மறைமுகமாக விமர்சித்தது, இதெல்லாம் இப்போவும் அவர் மறைமுகமாக இல்லை, திமுகவை கடுமையாக விமர்சித்த காலகட்டங்களை நான் பார்த்துருக்கேன். அவர் கட்டுவிரியன்னு கலைஞரை சொன்னதும் பார்த்துருக்கோம், திமுகவையும் கடுமையாக விமர்சித்ததும் பார்த்துருக்கோம். திமுகக்குள்ளே இருந்துக்கிட்டே என்னை வந்து 2016 நாங்கள் 200 தொகுதி மேல் நிற்க போகிறோம், நீங்கள் வெளியில் போகணும் ஸ்டாலின் சொன்னார்னு சொன்னவன் பார்த்தோம். திமுக அரசில் வந்து எந்த வித இதுவும் இல்லை, அந்த கொடி கம்பத்துலேருந்து பல விஷயங்கள் போராட வேண்டியதுன்னு சொன்னதையும் பார்த்தோம். அதனால் அப்பப்போ இப்படி கொஞ்சம் இடிப்பார். ஆனாலும் அவருக்கு திமுக மேலே என்னன்னு தெரில, ஒரு வகையான ஒரு பாசம் இல்லை, ஒரு பயம் கலந்த மரியாதை இருந்துகிட்டே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மதச்சார்பற்ற கூட்டணியை வந்து உருவாக்குனதில் விசிகேக்கு வந்து பெரிய பங்குலாம் சிறிய பங்கு இருக்குது அப்படின்றாரு. மதச்சார்பற்ற கூட்டணின்றதை விட அந்த மக்கள் நல கூட்டணி தோல்வி அடைஞ்சி இருக்கும் பொழுது, ஸ்டாலினும் தடுமாறிட்டு இருந்த பொழுது, ஸ்டாலினுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது மக்கள் நல கூட்டணி, காங்கிரஸ். அதை அந்த பெருமையை ஏன் ஒரு கையில் எடுத்துக்க மாட்டேங்கிறாருன்னு தெரில. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இல்லைன்னா 2019 இவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? காங்கிரஸும் மக்கள் நல கூட்டணி தான் திமுக ஒரு அடையாளமாக பலமாக மாறுச்சு. அதில் முன்னணியில் இருந்தவர் திருமாவளவன். அதனால் அதெல்லாம் வந்து இன்னொன்று அவர்கிட்ட ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம், அவர் அவமானப்படுத்தினா கூட அவர் அது பெரிதாக எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. அது ஒரு அது பெருந்தன்மையான விஷயமா இல்லாவிட்டால் ஒரு வகையான அடிமை மனோபாவமானு எனக்கு தெரில. ஏன்னா சில இடங்களில் சீறி தான் ஆகணும், அந்த இடத்துலலாம் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி தான் ஏன் நாங்கன்ற மாதிரி போகணும். அது ஏன் இல்லை? இன்னும் எதுக்கு உட்காந்து திமுக தண்ணியில் விளக்கம் கொடுக்குறீங்க? உங்களை எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தினாங்க, எவ்வளோ தூரம் உங்கள் மரியாதை இழக்கிறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாக்குனாங்க. திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் ஆளானார்ல, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையிலேருந்து, வேங்கை வயல்லேருந்து, அதுலேருந்து இப்போ விடுபட்டு தானே இருக்கீங்க. அதை நீங்கள் பேசுங்க, எங்களுக்கு அந்த சங்கடம்லாம் இருந்துச்சு அப்போ அப்படின்னு. அந்த மாதிரிலாம் வாய் திறந்தால் தான் வேலை ஆகும். சரி சார், இப்போது விசிகே வந்து தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தோன்னையும் அந்த தேர்தல் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே தேர்தல் அந்த செலெக்ஷன்லேயே வந்து நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ற பேச்செல்லாம் வந்துச்சு. இப்போ கூட அந்த நேற்று நடந்த அந்த வீடியோ காலில் கூட சொல்லியிருக்காரு, ஆலூர் ஷானவாஸ் பற்றியும் சிந்தனை செல்வன் பற்றிலாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கடந்து போங்க, சும்மா விட்ட கட்சியை உடச்சி விட்ருப்பாங்க. அவர் சும்மா உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காரு. சரி, ஒரு சீசன் தான். சும்மா இப்போ சிபிஎம்மில் சொல்கிறாங்களா, ஏன் லதா கொடுத்தோம், ஏன் முந்தின எம்எல்ஏக்கு சான்ஸ் கொடுக்கல, இல்லை ஏன் நாங்கள் திமுக விட்டு வெளியே வந்தாங்க, அவங்க அடுத்த கட்டத்தில் நோக்கி நகர்ந்துட்டாங்கல்ல. இன்னும் ஒரு படி மேலே போய் விமர்சனமே வைக்கிறாங்க. அதை தான் நகர்த்தணும். அவர் இன்னும் சொல்லுவாருங்க, இதுக்கெல்லாம் உட்காந்து நம்ம டீகோட் பேசினா அவ்வளோதான். அவர் நாளைக்கு வேறு சொல்லுவார். சரி சார், திமுக இருந்தவரையும் மேகதாதுல அணை கட்டுறதுக்கு வந்து கர்நாடகா பயந்துச்சு. அதை வந்து கர்நாடகா முதலமைச்சராக வரப்போகக்கூடிய சிவகுமாரே சொன்னார் அப்படின்ட்டு எழிலன் அவர்கள் சொல்கிறாரு. சிவகுமார் எந்த கோஷ்டி? சிவகுமார், சிதம்பரம், கார்கே, இவங்கெல்லாம் ஒரு கோஷ்டி. இவங்கெல்லாம் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற காங்கிரஸ் கோஷ்டி. வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி, இவர்கள் எல்லோருமே இப்போ இந்த சைடு நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி, கேசி வேணுகோபால், ராகுல் காந்தி, இவர்கள் எல்லோருமே, நீங்கள் இங்கே இருக்கிற மாணிக் தாக்கூர், இவர்கள் எல்லோருமே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும். தாவேகா ஆதரவு இல்லை, கொஞ்சம் யதார்த்தமாக சிந்திக்கிறவங்க. இது கூட கூட்டணி இருந்தால்தான் நம்ம எதாவது செய்ய முடியும்னு சிந்திக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த மாதிரி யோசிக்கிறவர்களும் இந்த மாதிரி யோசிக்கிறவர்களும் நடக்கல, பிரச்சனை நடக்குது. இப்போ திமுக இருக்கிற வரைக்கும் மேகதாட்டுனா, திமுக என்னைக்கு வாய் திறந்துச்சு மேகதாட்டுவாங்க, நம்மளே பல தடவை பேசியிருக்கோம். 39 பார்லிமெண்டேரியனை வச்சுக்கிட்டு அங்கே போயிட்டு ஒரு இது இல்லாமல் சம்சா சாப்பிட்ணுங்க, கட்லெட் சாப்பிட்ணும் சுற்றின்னு வரீங்க. அங்கே மேகதாட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் தப்பான ஒரு இதை போட்டு தள்ளுபடி பண்ணி விட்டாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? திமுக வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. டிகேஎஸ் வாட்டில் எனக்கு என்னென்னு பேசுகிறாரு, அவரை கூப்பிட்டு இங்கே வச்சு விழா நடத்துகிறீங்க. அவர்கிட்ட உங்கள் பத்திரிகைக்காரங்க கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த கேள்வியை.
என்ன இது கதை ஓடுதுன்னு. ஆனால் அது ஆட்சி மாறின மறுநாளே அவர் வந்து அதுக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டு அவர் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருந்தார். காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கிறது, ராகுல் வருவார், அப்படி இப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அப்போவே தெரியும் செட் பண்ணி கூட்டு வந்தாங்கன்னு. அது முடிஞ்சவொன்னே என்ன பெருசாச்சு, ஒன்றுமே ஆகலையே. காங்கிரஸ் அங்கே போயிடுச்சு. அப்போ டிகேஎஸை மறுபடியும் ஏற்கிறாங்க. அவருக்கும் நீங்கள் கர்நாடகாவில் அவர் முதலமைச்சராக வரணும், கொஞ்சம் இது வரணும்னா அவர் தமிழ்நாட்டை சீன்னா தான். இப்போ பாகிஸ்தானுக்கு எப்போலாம் பிரச்சனை வருது ஆட்சியாளர்கள் இந்தியாவை சீண்டுவாங்க, இந்தியாவுக்குள்ளே எல்லா வேலையிலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் அவர் ஹீரோவாகணும்னா தமிழ்நாட்டை வம்பு மாதிரி ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறது தான் அவருடைய வேலை. பூமி பூஜைலாம் போட்டிருக்காங்க, ஆனால் தாவேக்கா சைட்லேருந்து பெருசாக எதிர்ப்பு அப்படின்றது இன்னும் வரலையே. அது அவர்கள் இறங்கி பண்ணணும், பேசணும். அதான் பண்ணாமல் இருக்காங்கன்றது அந்த கேள்வியாக இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னா, டிஎம்கே இருந்த வரையும் வரவு இல்லை, தாவேக்கா வந்ததுக்கப்புறம் வரவு. டிஎம்கே இருந்த வரைக்கும் வாயை திறக்கல, வரவு இல்லைல்ல, அது அப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ அவர் வந்துட்டு சும்மா அவர் கிளப்புறாரு, நாங்கள் பண்ணுவோம் இன்னொன்று. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது, அதில் பல சிக்கல்கள் இருக்குது. உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணது கூட நேரடியானது கிடையாது, நீங்கள் இன்னும் கரெக்டான இதை பண்ணி போடுங்கன்றது தான். அதை பண்ணதும் டிஎம்கே தான் தப்பு பண்ணது. அதனால் மேகதாட்டு அணையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கட்டிடவும் முடியாது, அது பெரிய சிக்கல். இதை முறையாக கொண்டு போகிறது இப்போ மனு கொடுத்தாரு இவர் தான் போய் பிரதமர்கிட்ட, முதல்வர். ஆமாம். அதனால் அடுத்து சட்டப்பூர்வமாக எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் அவங்க பார்த்துட்டு போவாங்க. போகலன்னா அவர்கள் மீதும் விமர்சனம் வரும், அவ்வளோதான். 100 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் கொடுத்தது கொண்டு வந்தது ஜெயலலிதா அப்படின்றீங்க. கலைஞர் வந்து விவசாயிகளுக்கு 100 யூனிட் மின்சாரம் கொடுத்துட்டாரு, அதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் எம்ஜிஆரும் கொண்டு வந்தார், எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். இவங்க மாற்றி சொல்கிறாங்க. ஆமாம், அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு அப்புறம் பெரிய பிரச்சனையான பிறகு விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை எம்ஜிஆர் தான் அறிவித்தார். கலைஞர் அதில் கொஞ்சம் கூடுதலாக பண்ணார். திராவிட கட்சிகள் இப்படி தான் ஒருத்தர் கொண்டு வருவாங்க, அதில் இன்னொரு கூடுதலாக பண்ணுவாங்க. அப்போ ஜெயலலிதா கொண்டு வந்தது 100 யூனிட்ன்றது மிகப்பெரிய ஒரு சாதனை திட்டம். அதை வந்துட்டு இப்போ இவர்கள் 200 யூனிட் மின்சாரம் இவர் கேட்குறாரு, எழிலன் 200 யூனிட்டு சொன்னீங்களே மாதந்தோறும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்தினா 200 யூனிட்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. உங்களுக்கு 200 யூனிட் மாதந்தோறும்னா ஒரு எல்லா ஃபேமிலிக்கும் ஃப்ரீன்ற மாதிரி ஆகிடும். ஆமாம். அதுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அது யாருன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் 2 ஏசி 3 ஏசி போட்டு ஃபேனு லைட்டுன்னு போடுறவங்க தான் ஒரு மாதத்துக்கு 500 யூனிட்டுக்கு மேலே போகும். அப்படி பார்த்தா திவால் ஆகிடும். ஏற்கனவே டான்ஜெட்கோ கடனில் இருக்குது. இப்போ இது ஒன்றா இதாகிடும். அப்போ அவர்கள் கொண்டு வந்தது கரெக்டான ஒரு விஷயம். 500 யூனிட்டு கீழே 2 மாதத்துக்கு உபயோகப்படுத்துகிறவங்க 200 யூனிட்னா நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் ஃபேனு லைட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது இதாகும். நீங்கள் ஏசி ஃபேன் லைட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 500 தாண்டிடும் 2 மாதத்துலேயே. அப்போ அவர்களுக்கு வழக்கமாக தர்ற 100 யூனிட்டுன்றது ஃப்ரீ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. அதை வந்து நீங்கள் வரவேற்கணும். நீங்கள் என்னமோ பரமயோகியர் மாதிரி அப்படியே அந்த அந்த இதில் தேர்தல் அறிக்கையெல்லாம் சொன்னதெல்லாம் நிறைவேற்றின மாதிரி இவங்கள உட்காந்து கேள்வி கேட்டுன்னு இருக்கீங்க. மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடுன்னு கொண்டு வந்துட்டு அப்புறமா அதோ இப்படி வரணும், அது வரணும், இது வரணும்னு மாதந்தோறும் மின் கட்டணத்தை உயர்த்தினதான் லாபம். 3 தடவையும் 3 வருஷமாக ஏற்றிட்டீங்க தொடர்ச்சியாக. 4வது வருஷம் கமர்ஷியல் ஏற்றிட்டீங்க, டொமஸ்டிக் கொண்டு வரல. ஏன்னா வீடுகளில் மின்சார கட்டணத்தை ஏற்றுனா தோற்றுருவோன்னு பயம். ஏற்றாட்டினாலும் அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க. அப்போ 4வது வருஷம் இவர்கள் பயந்து போய் ஏற்றாமல் இருந்தாங்க. 3 வருஷம் எனக்கு என்ன கேட்டால் உதய மின் திட்டத்தில் அவங்க கையெழுத்து போட்டாங்க. உதய மின் திட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பரிந்துரை பண்ணும், அதை கவர்மெண்ட் ஏற்றுக்கிச்சின்னா மின் கட்டணத்தை உயர்த்த தேவையில்லை. ஆனால் நீங்கள் மின் கட்டணத்தை உயர்த்தி மக்கள்கிட்ட வந்து நீங்கள் காசை பிடுங்க தானே பார்த்தீங்க. ஆமாம். அதனால் இவர் வரி அவங்கள விமர்சனம் பண்ணோன்னா 1000 விஷயங்கள் இருக்குது. இவர்கள் என்னென்னா நேற்று வரைக்கும் நடந்த திமுக ஆட்சியெல்லாம் மறந்துடணும், மக்கள் அப்படியே சுத்தமாக மறந்துடணும், அம்னிஷியாவுக்கு போயிடணும். இன்னையிலேருந்து புதுசாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு பற்றி ஏதாவது தெரியுமா அவங்களுக்கு அப்படிலாம் இப்படிலாம் கேள்வி கேட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கேவோட ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? அந்த டிஎம்கே ஜென்சி இது, அதுக்கப்புறம் சமீபத்தில் நடக்கக்கூடிய பேட்டிகள் இதில் எப்படி பார்க்குறீங்க? ஜென்சினால தான் தாவேக்கா ஜெயிச்சதுன்றது நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி. ஜென்சி மனநிலை கொண்ட இளைஞர்கள் அவர்கள் மாற்றத்தை விரும்பினாங்க. நீ நல்லா கவனிங்க, கமலஹாசனுக்கு 6லேருந்து 8% கொடுத்தாங்க, இதே ஜென்சி இளைஞர்கள் தான். சீமானுக்கு 8% கொடுத்தாங்க, இதே ஜென்சி இளைஞர்கள் தான். அண்ணாமலைக்கு 11%க்கு மேலே கொடுத்தாங்க, இதே ஜென்சி இளைஞர்கள் தான்.
மாற்றத்தை தேடிக்கிட்டே இருந்தாங்க. அது சிதறிக்கிட்டே இருந்தது. மாற்றத்தை ஒருமுகமாக குவித்து கொண்டு வந்தது விஜய். 234 தொகுதியிலும் போடுறாரு. அவருக்கு மக்கள் ஆதரவும் இருக்குது, பெண்கள் ஆதரவு இருக்குது, மாற்றத்தை விரும்புகிற ஒரு வாக்காளர் இருப்பாங்கள்ல. இவங்களுக்கு சரியில்லை, ஏடிஎம்கேக்கு போட்டோம், அவங்களும் சரியில்லை, இவங்களுக்கு போட்டோம், இப்போ இவங்களும் சரியில்லை, திருப்பி ஏன் ஏடிஎம்கே போடணும், இந்த ஒரு தடவை மாற்றத்தை கொடுத்து பார்ப்போம், மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்னால அவன் வாக்களித்தான். 10% வரைக்கும் இருக்கான். அவன் தாவேக்காக வாக்களித்தான். ரெண்டாவது, பெண்கள் குடும்ப வன்முறை, மது போதை கலாச்சாரத்தில் பாதிக்கப்பட்டது, விலைவாசி உயர்வு, இது எல்லாத்தினாலும் பாதிக்கப்பட்ட பெண்கள், ப்ளஸ் சினிமாவால் அவர்கிட்ட ஈர்க்கப்பட்டவர்கள் ஒரு தடவை போட்டா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் மாற்றத்தை விரும்பும் இந்த ஜென்சி இளைஞர்கள் செதறி சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் கமல்ஹாசனுக்கும் போட்டது யாருமே சரியில்லை. கமல்ஹாசன் வாயிறு பாப்பானவே மாறிட்டார். அண்ணாமலை பாஜக அவரை செயல்பட விடலை, அந்த கோபமும் இருந்தது, அவரை ஒதுக்கிட்டாங்க. அதனால் அது சீமானை விஜயை அடிக்கிறாரு, திமுகவை எதிர்க்கணும், அதை விட்டுட்டு விஜயை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இன்னொன்று அவர் மாற்று பொருளாதாரம் அது இதுன்னு போய்கிட்டு இருக்காரு, ஒன்றுமே புரியல. இன்னொன்று இவர் ஜெயிப்பாரா, இவர் ஜெயிக்காத நம்ம ஏன் திரும்ப ஓட்டு வேஸ்ட் பண்ணணும். இந்த மனநிலை எல்லாம் சேர்ந்து ஒருமுகப்படுத்தப்பட்டு விஜய்க்கு. அப்போ இளைஞர்களுடைய வாக்குகள்ன்றது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க ஜென்சி இளைஞர்கள் எல்லாருக்கும், நான் சொல்கிறது கல்ட்டு ஃபாலோவர்ஸ் இல்லை, விஜய்க்காக இருக்கிற விஜய்னான்னு இருக்கிறவங்கள பற்றி நான் சொல்ல வரலை. அவர்கள் இன்னும் 20 வருஷத்துக்கு விஜய்க்கு போடுவாங்க. அவர்கள் மெஜாரிட்டி இல்லை. ஜென்சி அப்படின்னா 16 வயசுல 30 வயசு வரைக்கும் மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்கள். ஒரு தலைமுறையே மாறுது, அவன் எல்லாவற்றிலுமே மாறுறான். அவனுக்கு புதுசாக, அவனுக்கு அந்த இன்டர்நெட்லேருந்து எல்லாமே புதுசாக வருது. அப்போ அவன் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும் பொழுது அவனுக்கு இந்த வழக்கமான இந்த நிலப்பிரபுத்துவ மனநிலையில் இளைஞர்களை அணுகிற முறை இருக்குல்ல. இப்போ திமுகலாம் எப்படி அணுகுச்சு, அதே வழக்கமான அதே ரவுண்டாக தலைவர்கள் அதே காரில் வச்சுட்டு வர்றது, நல்லா டை அடித்து தலைவர்கள் வயதானவர்கள் வர்றது, அவங்கள ஃபாலோ பண்ணி வர்றது, அதே மாதிரி சடங்குத்தனமான அந்த தன்மை, அதுக்கு சற்றும் மாறுபாடு இல்லாத சடங்குத்தனமான இது. இங்கே புதுசாக ஒருத்தர் நம்ம கமல் வந்தார், வசனம்லாம் பேசினார், லாஸ்ட்டில் போய் சேர்ந்துட்டார். சீமானு ஒரே மாதிரி கொள்கையை பேசிகிட்டு இருக்காரு, வாய்ப்பு கொடுத்தோம்ல. அண்ணாமலைக்கும் இது இல்லை. அப்போ இவர் வராரு, பெரிய ஆரவாரம் கிளம்புது, இவர் செஞ்சிருவாரோ, வீரமாக பேசுகிறாரு. இந்த மாதிரி சடங்குத்தனம் இல்லை அவர்கிட்ட. ஒரு காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு வர்றாரு, நண்பா நண்பீச்சுன்றாரு. சரி, அந்த கல்ட்டு ஃபாலோவர்ஸோடு இவங்களும் சேர்றாங்க. இந்த தடவை இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. இதுதான் ஜென்சி. இது மட்டும் இல்லைன்றது தான் நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. நாளைக்கு அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி ரொம்ப வேகமாக செயல்படுறாருன்னா இந்த ஜென்சி விஜய் சரியில்லை அப்படின்னு மனநிலை வந்தாங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இல்லை அதிமுகவை ரொம்ப வேகமாக இளைஞர்களை ஈர்த்து ஒரு எதிர்கட்சியாக வேகமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா இதே மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்களும் பெண்களும் ஜென்சி இளைஞர்களும் அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க. மாறும். தூக்கி வச்சு கொண்டாடினவங்கள தூக்கி போட்டு மிதித்த காலம் எல்லா அரசியல் கட்சிகளும் சந்திச்சிருக்குது. திமுக சந்திச்சிருக்குது, அதிமுக சந்திச்சிருக்கு. அதனால் விஜய்க்கும் அது வராதுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. அதே போன்று அதிமுகவில் திடீர்னு திருந்துட்டாப்புல யார், உதயநிதி. அறிவார்ந்த விஷயமாக பேசி, டேட்டாஸ் எடுத்து பேசி, ஒரு தெளிவான அரசியல்வாதியாக மாறி, மாநிலம் முழுவதும் கலைஞர் மாதிரி சுற்றுப்பயணம் போய் ஒரு அணுகக்கூடிய தலைவராக மாறி எல்லாம் பண்ணுறாப்புல. ஆனால் பரவாயில்லப்பா, இவர் பழைய கலைஞரை ஞாபகப்படுத்துகிறாரு, சரி இளைஞராக இருக்கார், இவருக்கு எதாவது பண்ணுவோம், அந்த மாதிரி நினச்சின்னா ஒரு காலம் நடந்துச்சு வச்சுக்கோங்க, அவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னு வச்சிங்களேன். அத்தைக்கு மீசை முளைப்பது எது, சித்தப்பாவா மாறுறது எதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி. அத்தைக்கு மீசை எப்போ முளைக்கும், சித்தப்பாவை மாறுறது அந்த மாதிரி. அதனால் அது வாய்ப்பு இல்லை. இருந்தால் நலம், வரவேற்போம். அதனால் இந்த ஜென்சி அதுக்கு அவங்க தான் காரணம், அது பின்னாடி ஓடணுன்ற போர்வையில் ஒரு 30-40 வயது உள்ளவர்கள்லாம் தூக்கி கொண்டு வந்து உட்கார வைக்கிறது, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அவர்களே மீண்டும் ஏமாற்றிக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். சரி சார், இந்த விசிகே கம்யூனிஸ்ட் இந்த வரிசையில் மதிமுகவும் இந்த ஆட் ஆக போகிறாங்களா? இன்றைக்கி வைகோ அவர்களுடைய பேச்சு அப்படி தான் இருந்தது. நேற்று சொல்லிட்டோமே, என்னென்னா வைகோ கூட துரை வைகோ வேகமாக இருக்கார். நம்ம தப்பு பண்ணிட்டோம். வைகோ
மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா ம் எல்லோருமே வந்து அவர்களுக்கு முஸ்லீம் லீக்கு ஒரு அமைச்சர் ஆகிட்டாங்கன்னு ஜவாஹிருல்லா அவங்க மனிதநேய மக்கள் கட்சிக்கு தௌஹீத் ஜமாத்துக்கு 2 சீட்டு ஒரு அமைச்சர். நம்ம எதுவும் சமுதாயத்துக்கு பண்ண முடியல. ஆனால் தொடர்ச்சியாக வக்போர்டு அவங்கள்ட்டே போய்கிட்டு இருக்கு. வக்போர்டில் தவறுகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. எளிய மக்களுக்கு வக்போர்டில் இருந்து ஒரு நயா பைசா கிடைக்கிறதே இல்லை. அது வசதி படைத்தவர்களுக்கும் வசதி படைத்த இஸ்லாமியர்களுக்கும் இப்போ வந்த சட்டத்தில் வெளியில் யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்போ வசதி படைத்தவர்களுக்காக வசதி படைத்த இஸ்லாமியர்களுக்காக அமைக்கப்படுவது தான் வக்போர்டுன்ற மாதிரி போயிடுச்சு. இந்த ஆஸ்கார் அவார்டு சொல்லுவாங்கள்ல, ஹாலிவுட் படத்திற்காக ஹாலிவுட்டை சேர்ந்தவர்கள் ஹாலிவுட்காரர்களுக்காக ஆங்கிலேயர்களுக்காக கொண்டு வரது. என்ன டக்கர் அடித்தாலும் அவனே உள்ள விட மாட்டாங்க. ஆமாம், அவன் பார்த்து எதாவது பண்ணானா அதான் சிறப்பான நடிப்புன்றுவாங்க. நம்மளுக்கு சிவாஜி கணேசன்லாம் நடிக்கலையா சிறப்பாக? மற்ற நாடுகளில் யாருமே இல்லையா நடிகர்கள்? வேறு லெவலில் இருக்காங்க. ஆனால் இவர்கள் இந்த ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் வக்போர்டும் அவர்களுக்குள்ளேயே தான் பண்ணிக்குவாங்க தவிர யாருக்கும். நீங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் கடுமையாக அமலாச்சுன்னா வக்போர்டு கரெக்டாக இருக்கும். ஆனால் இவர்கள் இதே பண்ணிக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே, அப்போ முஸ்லீம் லீக்குள்ளேயே இருக்குது. இதே தௌஹீத் ஜமாத்துக்கு வந்ததுன்னா உண்மையிலேயே நான் சொல்கிறேன், மனிதநேய மக்கள் கட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்க கையில் அந்த வக்போர்டு கிடச்சதுன்னா உண்மையிலேயே கொஞ்சம் நல்லது நடக்கும். ஏன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் லீக் மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுறதில்ல. அவர்கள் இன்றைக்கே மக்களோட மக்களாக இருக்காங்க. நீங்கள் ஒரு இஸ்லாமியர், ஏழை இஸ்லாமியர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்க கஷ்டப்படவே தேவையில்லை. மனிதநேய மக்கள் கட்சி, இந்த தமுமுக, மனிதநேய மக்கள் கட்சி இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிங்கன்னா உடனடியாக ஜனசா வாகனம்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியர்களுக்கான அந்த பூத உடலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு கொண்டு வரதோ, அதுக்கப்புறம் அங்கேருந்து கபர்ஸ்தான் சொல்லுவாங்க, இடுகாடு இருக்குல்ல அதை, அப்போ அந்த கொண்டு போகிறதோ, அதுக்கு ஆனால் அந்த ஒரு சந்தாக்குன்னு சொல்லுவாங்க இஸ்லாமியர்களில், பள்ளிவாசலில் இருக்கும், இவர்கள்ட்டே இருக்கும். அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து எல்லா உதவி என்ன வேணுமோ பண்ணுவாங்க. ரத்தம் தேவையா, ரத்த தானம் பண்ணுறாங்க. மக்களுக்கான போராட்டங்கள், மக்களோட மக்களாக நிற்கிறாங்க, அடிப்படை வசதி நிற்கிறாங்க. இது ஏதாவது முஸ்லீம் லீக் செஞ்சுருக்குமானா செஞ்சுருக்காது. ஆனால் அவர்கள்ட்ட தான் வக்போர்டு இப்போ இருக்குது. இப்போ இவர்கள்ட்ட இருந்தால் வக்பு சொத்துக்கள் ஏழை இஸ்லாமியர்களுக்கு பயன்படுற விதத்தில் மாறும். எங்கேயாவது வக்போர்டு லைப்ரரின்னு எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது வக்போர்டு ஏழை மாணவர்களுக்கான ஸ்கூல்னு இருக்கா? எங்கேயாவது வக்போர்டு ஏழை இஸ்லாமியர்களுக்கான கல்யாண மண்டபம் இருக்கா? எங்கேயாவது ஏழை இஸ்லாமியர்களுக்கான ஒரு மருத்துவமனை, சின்ன நர்சிங் ஹோம் மாதிரியாவது, சுகாதார நிலையம் மாதிரியாவது இருக்கா வக்போர்டுக்காக? இல்லையே. இந்த முஸ்லீம் லீக்கை தான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஜமாத்துன்னு இவர்களை உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசலில் போனால் முஸ்லீம் லீக் சொன்னால் ஜமாத்து கேட்கும் அப்படின்னு. எப்படி இது நியாயமாக இருக்கும்? அதனால் மனிதநேய மக்கள் கட்சிக்கு உண்மையிலே ஒரு 2 எம்எல்ஏ சுயேட்சையாக ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். நான் அவர்களை ஆதரிக்கிறேன், அவர்கள் சைடு நிற்கிறேன்றதுக்காக சொல்ல வரல. இந்த மாதிரியான இஸ்லாமியர்களுக்காக பாடுபடுற கட்சிகளும் இருக்குது. ஆனால் முஸ்லீம் லீக்கை தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்றேன். இது ஒரு பார்ட் வச்சிங்கன்னா இன்னும் பல கட்சிகள் இருக்குது. நம்ம எல்லாமே இவர்களை அவர்களை சொல்லலாம் இல்லை. யாரும் இஸ்லாமிய மக்களுக்காக நிற்கிறாங்கன்னா அவங்கள நம்ம வரவேற்க தான் செய்வோம். அதில் மக்கள் சேவையில் நான் நேரடியாக பார்த்ததில் நான் சொல்கிறேன், கொரோனா காலத்தில் இஸ்லாமியர்களை தாண்டி கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்த எல்லோருடைய உடலையும் பெற்று அடக்கம் செய்கிற ஒரு உயிருக்கு ஆபத்தான பணியிலையும் அவங்க ஈடுபட்டாங்க. அதே மாதிரி ரத்த தானன்றது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தானே கிடையாது, எல்லாருக்கும். அதே மாதிரி மற்ற உதவிகள் யார் கேட்டாலும் செய்கிறது அதெல்லாம் இருக்குது. அதனால் சொல்கிறேன், யார் மனித நேயத்தோடு இருக்காங்களோ அவர்களையும் நாம் வரவேற்று பாராட்ட தான் செய்யணும். இதை மற்ற கட்சிகளும் பண்ணுறாங்க. இப்போ டைஃபியில் இல்லையா, டிஒய்எஃப்ஐயில் பண்ணுறாங்க, இடதுசாரி இயக்கங்கள் பண்ணுறாங்க. அதனால் அவர்களையும் நம்ம இந்த இதை சொல்கிறேன் நான். முஸ்லீம் லீக்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சமுதாயத்துக்கு பண்ணாமல் பழைய அவருடைய காலத்தில், அப்துல் சமது காலத்தில், அதுக்கு முன்னாடி காகித மில்லத் அவர்கள் காலத்தில் இருந்து அந்த பாரம்பரியமாகவே இந்த சித்தாந்தங்களை இருட்டுக்கடை அல்வா மாதிரி அப்படியே வந்துட்டு அப்படியே இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ இவர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாற்றம் யோசிக்கிறாங்க, நம்ம ஏன் இதில் பண்ணக்கூடாதுன்னு. வந்தால் நல்லது, உண்மையிலே சொல்கிறேன். அப்போது வைகோ மிகப்பெரிய கட்சி, அவருக்குள்ளே 1000 வருத்தங்கள் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு எவ்வளோ பெரிய இது. அவர் ஸ்டாலினுக்கு முன்னாடி இருந்த தலைவர். அவர் இவருக்காக வேணும், இவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணுன்றதுக்காக இவரை ஒரு பழியை போட்டு வெளியில் அனுப்பணும். மத்திய அரசு உங்கள்கிட்ட ஒரு இது அனுப்புகிறாங்க, தகவல், இந்த மாதிரி உங்கள் உயிருக்கு ஆபத்து, இவர் கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு.
அதை நீங்கள் கட்சிக்குள்ளே ஒரு இன்டர்னல் மீட்டிங் வச்சு வைகோவை கூப்பிட்டு விசாரணை நடத்திலாம் பண்ணணும். பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வைகோனால என் உயிருக்கு ஆபத்துன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கல்ல 2 மாங்காய் அடிச்சிங்களா இல்லையா? இந்த பிரச்சனையில் தான் வைகோ வெளியில் ஏற்றப்படுகிறார். அவர்கிட்ட பெரிய ஒரு கூட்டமே போகுது, இளைஞர்கள் கூட்டம். ஜென்சி மாற்றத்தை விரும்பியவர்கள், அதிமுகவுக்கு எதிரான, ஆனால் திமுகவும் சரியில்லை, வைகோ சரியான தலைவர்னு பின்னாடி போன ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் அன்றைய ஏஜென்சி. அது லாஸ்ட்டில் என்ன ஆச்சு? அவர் அதற்கான தலைவராக செயல்படல, உணர்ச்சி மிகு தலைவராக, அப்பப்போ யூட்டர்ன் எடுக்கிற ஒரு தலைவராக, தலைவராக அவருடைய மரியாதை போச்சு. லாஸ்ட்டில் சுருங்கி யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ, யாரை எதிர்த்து மதிமுக ஆரம்பிக்கப்பட்டதோ, எந்த மதிமுக இவரை வெளியேற்றியதுனால தீக்குளித்தார்களோ தொண்டர்கள், எந்த இனப்படுகொலைக்கு எதிராக இவர் உட்காந்து பேசினாரோ அதே திமுக கூட்டணியில், அதே காங்கிரஸ் கூட்டணியோட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டார். அப்போ கீழே தானே போவார், ஒன்றும் இல்லாமல் தானே போவார். ஆனால் இன்றைக்கி அவர்களை இவ்வளோ தூரம் இறங்கி வந்த பிறகும் உங்களை போட்டு நசுக்கிற வேலையை தான் திமுக பண்ணிட்டு இருக்கு. மற்றவங்களை கூட நீங்கள் உங்கள் சின்னத்தில் நின்றுங்க, ஆனால் உங்களுக்கு எதுவும் கிடையாது. அலோவ் பண்ணாங்க, அது கடைசியிலேயே அதுவும் உதயசூரியனில் தான் வருத்தத்தோடு அவர் நீங்கள் சொல்லியிருக்காரு, பேட்டி கொடுத்துருக்காரு. அதை அவங்களுக்கு கூட ஒரு தொகுதி, நாங்கள் ஒரு தொகுதி கூட தனியாக கேட்டோம், அதுவும் தரல அப்படின்னு. அதே மாதிரி மற்றவர்களுக்கு 5 தொகுதிகள், நிறைய தொகுதிகள் கொடுத்தாங்க, எங்களுக்கு 4 தொகுதி தான் கொடுத்தாங்க. அதனால் பல விஷயங்கள் அவர்களுக்குள்ள முரண். இந்த முரண் வெடிக்குது. இன்றைக்கி நல்ல வாய்ப்பு, தாவேகா கூட சேர்ந்தால் வருங்காலத்தில் உள்ளாட்சி தேர்தல், எம்பி எலெக்ஷனில் மதிமுக தனது சொந்த சின்னத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறோம். அந்த கட்சி கொஞ்சம் உயிர் கிடைக்கும். ஜெயலலிதா அந்த வேலையை பண்ணாங்க, சின்ன கட்சிகளுக்கு உயிர் கொடுத்தாங்க, நின்றுக்கோ பண்ணிக்கோன்னு. அவங்க 2014 பிறகு தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. நிற்கிறது வந்தால் எங்கள் சின்னத்தில் நில்லுங்கன்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பலரை வாழ வச்சாங்க. வாழ வைக்கிறதுனா சாதாரண அது கிடையாது. கட்சி நிற்கிதுன்னா அவங்க தொகுதி செலவு உட்பட எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி தாவேகா வந்து நீங்கள் செலவுலாம் இப்போ நேற்று விஜய் அவர்கள் முதல்வர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய புரட்சி தான். 2 பேரும் தேவையில்லைன்னு மக்கள் முடிவு பண்ண வச்சுது. வாக்குக்கு பணம் பெரிய புரட்சி. ஏன்னா வருங்காலத்தில் இயற்கையாகவே இவங்களுக்கு என்ன கோவம் வரும்னா, பாடா துட்டு கொடுத்தா மட்டும் இவங்க நமக்கு ஓட்டு போட போகிறான், அவன் யாருன்னு தீர்மானிச்சு வச்சுருப்பான், துட்டை வாங்கிக்கிறான், யாருன்னு தீர்மானிக்கிறான், நம்ம ஏன் துட்டு செலவழிக்கணும் இப்படி. அதேமாரி யாராவது தலைவர் துட்டு குடியா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு வாங்கிட்டு பாதியை இவன் பாக்கெட்டில் போட்டுக்குவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு முறை ஒழியணும். ஏன்னா மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் தான் தேர்தல் காஸ்ட்லி அப்படின்ற முறையை ஒழியணும். அந்த முறை ஒழியுது, பாதி ஒழிஞ்சிச்சு, மீதியும் வருங்காலத்தில் இவர்களும் பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அது ஒழியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஜாதி மதம் இதெல்லாம் இல்லாத நிலையை நான் உருவாக்கணுன்றாரு. இன்னைக்கு கதை இல்லை, நம்ப மாட்டோம். இனி வரும் காலங்களில் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்புவோம். ஏன்னா 2026 தேர்தலில் நீங்கள் எப்படி சந்திச்சுன்னு எங்களுக்குள்ள தெரியும். நேற்று கட்சியில் சேர்றாங்க, ஸ்ரீபெரும்புத்தூர் எம்எல்ஏ 3 நாளைக்கு முன்னாடி சேர்றாரு, கட்சியில் சேர அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. திருப்பத்தூரில் சீட்டு கொடுக்கலன்னு வர்றாரு, அவரை தூக்கி சேர்க்குறாங்க. எத்தனை பேர் அங்கே, அதாவது அங்கே சீட்டு கிடைக்கல, இங்கே வந்தாங்க. அப்படி தானே நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க. ஆமாம். அதனால் திமுக மாற்று நீங்கள் ஒன்றும் இல்லையா? அதில் கூப்பா கிருஷ்ணன் எப்படி வந்தார்? தோத்துட்டாருன்னு வச்சிங்க. இன்னும் பலர் எப்படி வந்தாங்க? அங்கே கொடுக்கல. இப்போ வெள்ளமண்டி நடராஜனை திருச்சி கிழக்கில் நிற்க வைக்க போகிறான்னு ஒரு பேச்சு ஓடுது. வெள்ளமண்டி நடராஜன் இங்கே வராரு, அங்கே போனார், ஓபிஎஸ்ட்டு இருந்தார். ஒன்றும் ஓபிஎஸ் போனே அவ்வளோ, திமுக போயிட்டார். மறுபடியும் இவர் ஏடிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி இங்கே போனார். இங்கேயும் பிரச்சனை, இங்கே வந்துட்டார். விஜய் ஏற்றுக்கிட்டா வராங்க. இன்றைக்கி தாவேகாவில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்து இணைகிறாங்க. விஜய் தலைவராக ஏற்றுக்கிட்டா இணைகிறாங்க. அது கிடையாது. இது ஒரு வகையான முதலாளித்துவ அரசியல். லாபம் நஷ்டம். ஆமாம், ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன ஆட்சியை பார்க்குறோமா? ஜெயலலிதாவுடைய ஆட்சி. விஜய் ஒரு சட்டம் ஒழுங்கில் அவர்களுடைய செயல்பாடு, சட்டம் ஒழுங்கில் நேற்று கூட நான் போட்டிருந்தேன். சார், முதல்வர் சார், நீங்கள் தான் புதுசு, உங்கள் கட்சிக்கு தான் இந்த அரசியல் புதுசு. ஆனால் இந்த அதிகாரி பலன் தின்று, நீங்கள் எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொன்னீங்களே, அவர்கள் பலன் தின்று கொட்டை போட்ட அதிகாரிகள், அப்படி தானே? ஆமாம், நம்ம ஒரு பாஷையில் சொல்லணும்னா அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு சட்டம் ஒழுங்கு மேட்டரே கிடையாது. அப்போ சார் நான் பார்த்துக்குறேன் சார் அப்படின்ட்டு என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்கணும். போன கவர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, ஏதாவது சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, போதை இதெல்லாம் எப்படி ஒழிக்கணும், என்ன பண்ணணும் தெரியுமா தெரியாதா? தெரியும். அதை மீறி நேற்று தண்டையார்பேட்டையில் ஒரு இளைஞர் போலீஸுக்கு சொன்னார்னு அவர் வெட்டி படுகொலை பண்ணுற தாக்கப்பட்டாரா,
தாக்குதல் நடந்தது. ஏன் இது ஏன் தடுக்க முடியல கேட்டால் எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ். என்ன எஃபிஷியண்ட்டு? அதே இதை கலக்கி கொடுக்குறீங்க, அதே பழைய மொந்தையில் புதிய கல்லை ஊற்றி வேறு ஒன்றும் கிடையாது. அதே ஆஃபீஸர் இது ஏன் வேறு? நான் திரும்ப கேட்குறேன், வேறு ஆஃபீஸர்ஸே வெளியே இல்லையா? நம்ம பத்திரிகை ஊடகத்தார் யாருக்கு தெரியும்? ஏகேவின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏகேவி அவர்களுக்கு தெரியாது. கமிஷனராக வந்து அவர் சிசிடிவி அதெல்லாம் போட்டு ஒரு எளிமையான கமிஷனர் இருந்தனால அவர் தெரிஞ்சது. இப்போ ஏகேவி யாராக கேட்டு பாருங்கள், தெரியாது. இன்றைக்கி அருண் இவர் இன்னைக்கு சென்னை கமிஷன் யாருன்னு கேளுங்க, யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் பெருசாக இந்த ஊடக இதில் வந்து சீனை போடல. மற்ற இவர்கள் பாருங்கள், யாராவது வருவாங்க போவாங்க பேசுவாங்க, அவங்கள வந்து தெரியும் இவங்க. அப்போது சமூக வலைதளத்தில் யார் வராங்களோ அவங்கள சிறந்த ஆஃபீஸர்னு முடிவெடுத்திங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்னு கேட்குறேன். நீங்களும் அதே பாதியில் போகிறீங்கன்னா திமுக ஆட்சிக்கு மாற்றாக ஆட்சி வரணும்னா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டது காரணம் என்ன? முதல்வர் கண்காணிக்கல. சரி, முதல்வர் கண்காணிக்கலனாலும் நமக்கு அந்த கடமை இருக்குன்னு அதிகாரிகள் பணியாற்றினாங்களா? பண்ணலை. அப்போ அவர்களே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்களும் அதே மோடில் போனீங்கன்னா அதே தானே நடக்கும். உங்களுக்கு வேணால் நான் புதுசுப்பா, இந்த மிச்ச சொச்செல்லாம் இருக்குது, அது சரி பண்ண நேரம் ஆகும். ரைட்டு, மிச்ச சொச்சத்தை இருக்குதுன்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? முதல்வர் இது வரைக்கும் காவல்துறை அதிகாரிகளை வச்சு ஒரு கூட்டம் கேட்டு ஏதாவது போட்டார்? ஆலோசனை கூட்டம் இல்லை. ஏதாவது அதிகாரிகள் போய் ஆய்வு பண்ணாங்களா எங்கேயாவது? இல்லை. அவ்வளோதான். அப்புறம் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க? அதுக்கு தான் ஒரு பதில் இருக்கே சார். இப்போ தான் நான் இருக்குது, இன்னும் ஒரு மாதம் கூட. அதை தான் சொல்கிறேன், அது உங்களுக்குன்றேன். ஏங்க இப்போ நீங்கள் காரு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஓட்ட தெரியாது. நீங்கள் அந்த காருக்கு நீங்கள் புதுசு. ஏற்கனவே இன்னொரு கம்பெனியில் டிரைவரை கொண்டு வந்து ஓட்ட விட்றீங்க. அவர் கொண்டு போய் டம்மால்னு இடிச்சிட்டாரு. கேட்டா நான் இப்போ தான் கார் வாங்கினேன், எனக்கு என்ன தெரியும்? அவர் இடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு கார் புதுசு. நீங்கள் முதலாளி ஓட்டுற ஒரு பழசு தானே. அவர் இதை விட பெரிய காரெல்லாம் ஓட்டியிருக்காரு. ஆமாம், அவர் கரெக்டாலாம் ஓட்டணும், இன்னும் நல்லா ஓட்டணும். புரியுதா? இப்போ என்ன பிரச்சனை? அதிகாரிகளை கண்காணிப்பதில் பிரச்சனை. இப்போ ஸ்கூலு நீங்கள் வாங்கிட்டீங்க, ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் முன்னாடி நல்லா நடக்கலை, கிளாஸ் ஃபஸ்ட் யாரும் வரல, எதுவும் இது இல்லை. நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு தான் நீங்கள் கரஸ்பாண்டண்ட்டாக, உங்களுக்கு அந்த ஸ்கூல் புதுசு, எப்படி பண்ணணும்னு தெரியல. அதுன்னு நீங்கள் ஒரு பிரின்ஸிபலை கூப்பிட்டு, சார் நீங்கள் கொஞ்சம் நல்லா கொண்டு வாங்கன்றீங்க. எந்த பிரின்ஸிபலு? இதுக்கு முன்னாடி மொக்கையாக நடத்தியிருந்தால் அதே பிரின்ஸிபல் எப்படி நடத்த முடியும்? நீங்கள் ராட்சசி படம் மாதிரி வேறு ஒருத்தரை கொண்டு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணால் தானே அந்த ஸ்கூல் நகரம். ஆமாம். நீங்கள் உட்காந்துக்கிட்டு நான் வாங்கிட்டேன் ஸ்கூலை, எல்லாம் மாறிடும், டைம் கொடுங்க அப்படின்னா டைம் கொடுக்குறோம், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே வாத்தியார், அதே ஹெட்மாஸ்டர், அதே இது, அதே சிஸ்டம் அப்படின்னா எப்படி மாற்றம் வரும்னு கேட்குறேன். ஆவின் பற்றி நம்ம பேசுகிறோமா? அதை பற்றி ஆனால் அவங்க இன்னும் வரைக்கும் அந்த அமைச்சரை காணும். ஆவின் அமைச்சரை காணவில்லை. கரெக்டா? எங்கே போனாங்க? இன்னும் பல துறை அமைச்சர்கள் காணலை. கொஞ்சமாவது ஏதாவது ஆய்வு நடத்துங்கப்பா, ஏதாவது பண்ணுங்க. ஒரு 7-8 அமைச்சர்கள் தான் கண்ணுக்கு தெரிகிறாங்க. ஆமாம், ஒரு 7-8 அமைச்சர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். மீதி எங்கே? இதுதான் பிரச்சனை. அப்போ சாட்டையை கையில் எடுக்கணும். ஒரு கமிஷனர் இருந்தார் ஜார்ஜின்னு, அவரை போய் பார்க்குறதுக்கே நாங்கள் போராட்டம் நடத்திக்கிறோம். பத்திரிகையாளர்கள் போய் அவரை பார்க்குறதுக்கு அடிஷ்னலாக பாருங்கள். ஏன் இவரை பார்க்கக்கூடாதா? இல்லை அவரெலாம் பார்க்க மாட்டார். ஏன் பார்க்க மாட்டார்? அவரை தான் பார்ப்போம், இல்லை எங்கேயோ உட்காருவோம், மறியல். அப்போவும் பார்க்க மாட்டாங்க அந்த ஆள். கடைசியில் அடிஷ்னல் கூப்பிட்டு கெஞ்சுவார், சார் என்ன சார் நீங்கள், ஏன் சார் கொடுங்க சார், உங்களுக்கு தான் தெரியுமே, கொடுங்க சார் பேசிடுறேன் சார். இப்படியெல்லாம் போச்சு. ஆனால் அந்த அதிகாரி இப்போ இருந்தது ஜெயலலிதா, அது ரொம்ப முக்கியம். அவர் வாட்டில் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் பெருசாக இது பண்ண மாட்டார். ஆனால் அந்த சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல, டைட்டாக இருக்கும். அவர் கீழே இருக்க அதிகாரிலாம் பயப்படுவான். எனி டைம் அவரை கண்காணிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை வச்சுருந்தார். பேட்ரோலிங் முறையை கொண்டு வந்தார். இந்த என்னென்னா தெருமுனையிலலாம் அந்த வண்டி நிற்கும், லைட் பிளிங்க் பண்ணிட்டு நிற்கும். அப்போ குற்றவாளிகள் ஒரு பயம் இருந்தது. அப்படியே ஒரு சிஸ்டத்தை கரெக்டாக வச்சுருந்தார். பயம் இருந்தது. எல்லா அதிகாரியும் வேலை செஞ்சுருந்தான். வழக்கமாக நடந்தது. ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லை, போன 5 வருஷம் மாதிரி. அதற்கு அடுத்து இன்னொருத்தர் வந்தார், ஏகே விஸ்வநாதன் வந்தார். அவர் கொஞ்சம் கனிவான அதிகாரியாக இருந்தார், பழகுவதற்கு எல்லாருக்கிட்டையும் எளிமையாக இருந்தார். ஆனால் ஒரு கண்டிப்பும் அது கூடயே இருந்தது.
புது புது இளைஞர்களை கொண்டு வந்து போட்டு ரீஷஃபிள் பண்ணி எதாவது பண்ணிகிட்டு இருக்க பார்த்தாரு. சரியில்லைன்னா தூக்கி மாற்றி விட்ருவாங்க. அதே மாதிரி அப்போ தான் இந்த புதுசாக ஒரு குற்றவாளிகள் வர்றாங்க, முதல் தலைமுறை குற்றவாளிகள் வராங்க. எப்படின்னா தலைமுறை குற்றவாளிகள் கஞ்சாவுக்கு பழக்கமாகறான், கஞ்சா வாங்க காசு இல்லை, எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எல்லாம் இதுவாக இருக்கிறான், வேலையில் இருக்கிறான், பைக் இருக்குது, செயின் ஸ்நாட்ச் பண்ணுறான். நம்ம போலீஸு எவனாவது பழைய செயின் திருடன் இருப்பான்ல, அவன் பாவம் ஏதாவது திருடிட்டு அப்புறம் வேறு தொழில் மாற்றிருப்பாங்க, அவனை போய் பிடிச்சிட்டு வந்து அவனை குற்றவாளி ஆகிறது. ஆனாலும் செயின் ஸ்நாச்சிங் அடங்கலை. என்னடா இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க. பைக்கில் வர்றான், பண்ணுறான், போயினே இருக்கிறான். ஒரே நாளில் 8 இடம் 10 இடம்லாம் நடந்துருக்கு. இங்கே ஆரம்பிச்ச போராட்டம். அதுக்கப்புறம் இதுக்கு இது வழி என்ன? சிசிடிவி போர்டு. எல்லாத்தையும் கவர்மெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அந்தந்த இப்போ அந்த குழம்பகம் ஆயிரோன்னா அங்கே இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் சிசிடிவி போடணும். போலீஸ் நிர்பந்தம் போடுங்க, உங்கள் சேஃப்டிக்கு நல்லது, கவர்மெண்ட்டுக்கும் உதவுறீங்க, ப்ளஸ்ஸு போலீஸ் போடும். இதெல்லாம் போட்டோன்னே இந்த குற்றவாளிகள் எல்லாம் மாட்டுறான். 2 நாள் 3 நாளில் மாட்டுறான். தொடர்ச்சியாக அதானொன்னே அந்த முதல் தலைமுறை அந்த குற்றவாளியில் அப்படியே ஒளிஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் செயின் ஸ்நாச்சின்னு பெருசாக சிட்டியில் இருந்துச்சா பார்த்தீங்களா? இப்போ இருக்கா? ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மாட்டிக்குவீங்க, அந்த பயம் வந்துடுச்சு. அதுக்கு பதிலாக குடும்ப வன்முறை, பாலியல் பலாத்காரம், குழந்தைகள்கிட்ட பெண்கள்கிட்ட அத்துமீறது, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா போதை அடிக்கிறான். அவனுக்கு உள்ளே அந்த ஒரு மிருகம் முழிச்சிக்கும். அப்போ அவனுக்கு எது ஈஸியாக படுறது? எது? வயோதிகர்கள் இல்லாட்டி இளம் சிறுமிகள், இவங்கள்ட்ட போய் அவன் பாலியல் சீண்டல், பலாத்காரம் இதெல்லாம் நடக்குது. அப்போது போக்சோ குற்றங்கள் அதிகரிக்குது, குடும்ப வன்முறை அதிகரிக்குது, பெண்கள் பாலியல் பலாத்காரம் அதிகரிக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது இல்லாமல் அந்த சகிப்புத்தன்மை இருக்காது போதை அடிக்கிறவங்க. அப்போது ஒருத்தன் கூட போய் 5 பேர் குடிப்பான், எப்போ உள்ள பிரச்சனையே பேசியிருப்பானுங்க, அவனுக்குள்ளே தகராறு 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி போட்டுருவாங்க. இந்த மாதிரி நடக்குதா? இந்த வாரத்திலே 1-2-3 நடந்தது. ஆமாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு திருவிழாவில் சண்டை வரும், சண்டை முடிஞ்சு போனால் அந்த வெறி அடங்காது, விடாமல் அவனை போய் வெட்டி கொள்வது. இது எல்லாமே போதை. இதுதான். கார் பப்புக்குள்ளே டான்ஸ் ஆடுவாங்க, டான்ஸ் ஆடும்போது காலை மிதிக்கிறான், உள்ளே சண்டை நடக்குது. வெளியில் வந்தோன்னே இவங்க பைக்கில் போகிறான், காரில் இடித்து கொள்கிற அளவுக்கு கோபம் இருக்குன்னா காரணம் என்ன? அந்த மைண்டை உங்களுக்கு போதை ஆக்கிரமிக்குது. அப்போ இதை தடுக்கிற வேலை என்ன பண்ணணும்? பப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த செக் பண்ணுறது, எவன் விற்பான், என்ன பண்ணுறான், கிங் பின் யார், எப்படி வருது, எல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியும். அப்போது முன்னிலும் வேகமாக போன கவர்மெண்ட்டை விட இந்த கவர்மெண்ட் வேறு அப்படின்னு காமிச்சு சபாஷ் வாங்குகிற வேலையை செய்ய மாட்டாங்க. உலகம் போல் உக்காந்துக்கின்னு அப்படியே இது பண்ணிக்கணும், லைட்டாக அப்படி சீனை போட்டு அப்படியே போகலாம். இவரும் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருப்பார், அப்புறம் அவர் சாதாரணமாக ஆகிடுவார். அது வாட்டில் போட்டோம், ஜனங்களும் அப்படியே பழகிடும். போயா இருந்தாலும் அப்படி தான் இதுதான். அப்போ என்னத்தை மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க? அதனால் மாற்றம்ன்றது கொண்டு வரணும்னா அது தெரியும். வெளியிலேயே ஆஃபீஸர்கள் நியமனத்துலேருந்து பல விஷயங்களை தெரியும். அதுக்கு தான் நான் அந்த ஸ்கூல் கதையும் கார் கதையும் சொன்னேன். நீங்கள் கார் வாங்கினாலும் கார் உங்களுக்கு புதுசு, நீங்கள் காருக்கு புதுசு, டிரைவருக்கு அது கிடையாது. டிரைவரு வழக்கமாக ஒரு கம்பெனியில் ஓட்டினுக்கிறாரு, இந்த கம்பெனி வந்தோன்னா இந்த கம்பெனி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு டிரைவிங் தெரியும்ல, அப்புறம் எப்படி போய் அவர் இடிக்கிறாரு? கேட்டால் டைம் கொடுங்க, இப்போ தான் நான் கார் வாங்கிக்கிறேன்னா புரியுதா நான் சொல்கிற அர்த்தம்? அது வேறு, இது வேறு. விஜய் முதல்வர் விஜயாக அவருக்கு அனுபவம் குறைவு, அமைச்சர்களுக்கு அனுபவம் குறைவு, அதிகாரிகளுக்கு அனுபவம் குறைவுன்னு சொல்ல முடியாதுல்ல. வளர்ந்துன்னு கோட்டை அவர் தான் சொல்கிறார், எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்போ எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸுக்கு 2 முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கு தொடர்றதுக்கு இடி பர்மிஷன் கேட்டால் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை இருக்குது? வழக்கு இல்லை, வழக்கை நடத்துறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இந்த பின்பக்கம் கை கோர்க்கிற வேலைலாம் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடுங்க. வெளியில் மிஸ்டர் சார், ஸ்டாலின் சார் அதுன்னு பேசிட்டு திரைமறைவில் கை கோர்க்கிற வேலை பண்ணால் தெரிஞ்சிடும். வேலைகள் நடக்குதா சார்? இல்லை, அப்படி நடக்குதுன்னு நான் சொல்ல வரல. இந்த தாமதமும் இந்த இதுவும் ஏங்க எல்லோரும் ஒருத்தரை வச்சு ஒருத்தர் லிங்க் எடுக்கிறது தானேங்க. சாரு முட்டை நடத்தியிருந்தாப்புல போன ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் அவர் மேலே டிஎம்கே குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்புறம் வந்த பிறகு நம்ம பேசிட்டோம், அதே இதுதான் நம்மளாம் அப்படியே டிஎம்கே கவர்மெண்ட்லேயும் பண்ணோம். அப்போவும் அதே அழுகிற முட்டை அந்த முட்டை பிரச்சனை வந்துச்சு. இப்போவும் அண்ணாமலை போன்றவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இருந்தாலும் அப்படி அந்த ஐஏஎஸ் அதிகாரி அந்த அமைச்சர்கிட்ட பண்ணலாமே என்ன
நல்லா பண்ணுவாங்க. அப்படின்னா இதை தான் நான் சொல்கிறேன், கை கோர்ப்பதுன்னு. போன கவர்மெண்ட்டில் அந்த ஐஏஎஸ் அதிகாரி மேலே அதிமுக ஆட்சியில் திமுக குற்றச்சாட்டு வச்சாங்க. திமுக ஆட்சிலையும் அவர் அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி மாதிரி பவர்ஃபுல்லாக இருந்தார். நம்மளும் குற்றச்சாட்டுலாம் வைக்கல, நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு பழகலை. ஆனாலும் இந்த மாதிரி ஆட்களை நீக்கணுன்ற குறைந்தபட்ச இது கூட இல்லையே. யாரையாவது கன்சல்ட் பண்ணணுமா? இல்லையே. அப்போது அவரே மீண்டும் பவருக்கு வராரு அப்படின்னா ஏதோ ஒரு லாபி இவர்களுக்காக வேலை செய்கிறது. அது என்ன லாபி? அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு முதல்வருக்கு தோணணும்ல. அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இதில் தான் புதுசு, அவர்கள் எல்லாவற்றிலும் பழசு. நீங்கள் சாட்டையை கையில் எடுக்கணும். எடுக்கலைன்னா முட்டு சந்துக்கு அழகாக ஸ்பீடாக கூட்டு போயிட்டு அப்புறம் இதோ இருங்க வந்துடுறேன் அப்படின்னு பொக்கையை வாங்கிட்டு போய் அங்கே போயிடுவாங்க. இதே திருச்சியில் விஜய் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அதே திருச்சியில் எத்தனை அதிகாரிகள் அந்த லைன் கட்டி நின்று பொக்கையை கொடுத்தாங்க. ஆமாம், இதுதான் உலகம். இதுதான் உலகம் உருண்டை. இந்த உருண்டை நாளைக்கு மாறும். அதை புரிஞ்சிட்டாங்கன்னா நல்ல ஆட்சியாளர்லாம் இருப்பாங்க. புரியலன்னு நான் சொல்ல வரல, ஆனால் புரிஞ்சுக்கங்க, இப்போ வரைக்கும் நிலைமை மாறல. அவர் கரெக்டாக சொன்னார், தீர்க்கதரிசி ஸ்டாலின் எங்கள் ஆட்சி தான் நடக்கிறதுன்னு. அந்த மாதிரி ஒரு பேச்சு வராமல் பண்ணுறதுக்கு வேலையை பண்ணுங்கன்றது. டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் முறைகேடு பண்ணதுக்கு வந்து சிபிஐ வழக்கு தொடர்ந்துருக்காங்க. டிஎன்இபி சில அதிகாரிகள் மேலேயும் பெயர் சொல்லப்படாத அதிகாரிகள் மேலேயும் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த வழக்கு எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தது டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் பல்வேறு முறைகேடுகள், அதாவது இவங்க தான் அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. அறப்போர் இயக்கம் அதில் வந்து தர குறைபாடு, விலை நிர்ணய முறைகேடு, அதில் வந்து சந்தை மதிப்பை விட கூடுதல் விலை. இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளுடைய சந்தை மதிப்பு 300 ரூபா. நீங்கள் டெண்டர் போட்டிங்கன்னா சந்தை மதிப்பை விட தயாரிக்கிறவங்க வந்து மோதும் பொழுது நாங்கள் 250 ரூபாய்க்கு தர்றோங்கன்னாங்கன்னா அதில் 250, 275, 245. அப்போ 245 ஓகே. அந்த குழு வந்து அந்த 245 கொடுக்குற அளவுக்கு அந்த கம்பெனி தகுதி உள்ளதா, அவங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குமா, இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே 245 ஓகே பண்ணு. அப்போ லாபம் கவர்மெண்ட்டுக்கு. 245, 250, 300 பழைய வேலை 300 வாங்கணும். இப்போது பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், 400 ரூபா போடுங்க. 300 ரூபா நீ 30 ரூபா எடுத்துக்கோ, 70 ரூபா இங்கே தள்ளு, கொட்டேஷனில் இவ்வளோ போடு. இப்போ நம்ம ஒரு ப்ளம்பர் வேலை பார்க்குறோம், எல்லா ப்ளம்பரையும் சொல்கிறேன், ப்ளம்பர் வேலை பார்க்குறோம் வீட்டில். அவர் சொல்கிறார், ஏமா நான் வந்து நம்ம போக முடியுமா? அதில் தெளிவான ஆளாங்கிறான், நீ நான் எழுதி கொடு, நான் வாங்கிட்டு வரேன். ஆமாம், அது நம்மளாம் என்ன பண்ணுவோம், இதை மாற்றணுங்க, வாங்கிட்டு இந்த இதாங்க இப்போ நல்லா இருக்குது வாங்கினோங்க, சரி சரி எவ்வளோங்க ஆகும், நீங்கள் ஒரு 2000 ரூபா கொடுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், பில்லு கொடுத்துட்றேம்மா, ரைட். அங்கே போவார். வழக்கமாக விற்கிற விலை எவ்வளோ? மொத்தம் விலை 1500. இவருக்கு 1800 ரூபா பில் போட்டு கொடுப்பார். அவர் 300 ரூபா இவருக்கு வந்துடும். இங்கே வந்து நம்மளுக்கு பொருளை மாற்றி கொடுத்துருவார். இந்த 300 ரூபா தான் முறைகேடு. நம்மள்கிட்ட சம்பளமும் வாங்குறாரு, பொருளுடைய விலை இது, ஆனால் கூடுதலாக வச்சு 300 ரூபா கமிஷன் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இது. தரக்குறைபாடு, அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டாலும் மின்மாற்றிகள் தரமற்று இருந்ததால் அவை அடிக்கடி வெடித்து விபத்துக்குள்ளானதும் இதனால் அரசுக்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டப்பட்டது. இதில் என்ன விதிமுறைகள், டெண்டர் விதிமுறைகளை தளர்த்தி தங்களுக்கு சாதகமான நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்களை வழங்கியதாக மின்வாரிய உயர் அதிகாரிகள் மேலே குற்றச்சாட்டு வந்துச்சு. இதில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வாங்கி அப்படி இப்படின்னு ஊட்டின்னு இருந்தாங்க, ஆவணங்கள் வாங்கி நாங்கள் சோதிக்கிற மயிலாடு அப்படி இப்படின்னு. சிபிஐயும் இது ஏன்னா சில குறிப்பிட்ட இந்த இதில் வந்து உதயம் வந்துடுதில்ல, மத்திய இது வந்துடுதில்ல, அப்படி வரும்பொழுது சிபிஐ உள்ள வந்துடும். டைரெக்டாக அவங்கள பர்மிஷன் கேட்டால் நோ எந்த ஆளுங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, நல்லா விசாரிப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா 2 வருஷம் விசாரித்து தீர விசாரிச்சு, அதனால் நீ கிளம்பு ஜவ் அப்படின்றாங்க. ஆனால் மத்திய அரசு நிதி சம்மந்தப்பட்டதுன்னா சிபிஐ உள்ள வருது. அப்போ சிபிஐ விசாரிக்குது, சிபிஐயும் வருது. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சென்னை, கோவை உட்பட பல இடங்களில் உள்ள மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்தாளர் வீடுகளில் அதிரடி சோதனைகளை நடத்தியது. ஒப்பந்தாளர் வீடு அதிரடி விசாரணை அடிப்படையில் மின்வாரத்தின் முன்னாள் தலைமை பொறியாளர் 2 பேர் மட்டும் மாட்டுறாங்க. யார்? அவங்க மேலே கூட்டு சதி 13B எல்லாம் போடுறாங்க. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அப்படின்னு இந்த வழக்குகள் வெவ்வேறு காலகட்டங்களில் முந்தைய அதிமுக மற்றும் தற்போதைய திமுக ஆட்சி காலத்தில் கொள்முதல் விவகாரங்கள் தொடர்பாக
அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் விவாதிக்கப்பட்டு வருது. அப்படி தான் இப்படி இது ஆச்சா, இப்படி போச்சு. இதில் 2021-23 காலகட்டம் இருக்குல்ல, அதுதான் இப்போதைக்கு பிரச்சனை. நடந்தால் கூட இந்த 397 கோடி ரூபா டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் முறைகேடு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு அவங்க உத்தரவு போடுறாங்க. இதை எதிர்த்து உள்ளுக்குள்ளே உத்தரவு போட்டோன்னா சில மாற்றங்கள்லாம் நடக்குது. இதில் இதை எதிர்த்து அவங்க எதுக்கு போகிறாங்க, எது உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றமும் தலையிட முடியாதுன்றது, அது ஓகேன்றது. இப்போ வந்த கவர்மெண்ட்டு, இப்போ எரிசக்தித்துறை அமைச்சர் சிடி நிர்மல்குமார் வந்து டெண்டரில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அவசர கதியில் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு 2 அதிகாரிகளை உடனே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. யார்? ஒன்று வி காசி, தலைமை நிதி கட்டுப்பாட்டு அலுவலர் வருவாய், சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர் ரெவென்யூ. இன்னொருத்தர் சந்திரசேகரன், தலைமை பொறியாளர் சீஃப் இன்ஜினியர். இவர்களை வந்து இது இல்லாமல் பசுமை எரிசக்தி கழகத்தின் ஓய்வு பெற்ற இயக்குனர், ஏற்கனவே ரிட்டையர் ஆகிட்டு ஜாலியாக போய் செட்டில் ஆகிட்டார், அவருடைய ஓய்வூதிய பலன்கள்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க. இதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா, இந்த சந்தையில் 8 லட்ச ரூபா மதிப்புள்ள 500 கிலோவாட் மின்மாற்றிகள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் முறைகேடாக 13 லட்சத்துக்கு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா வச்சு வாங்கியிருக்காங்க. நான் சொன்னல, ஆமாம், கண்டறியப்பட்டிருக்கு. இதில் வந்து சிபிஐ விசாரணை, இவங்க நம்ம சொன்ன மாதிரி அங்கே போய் கேட்டு உச்சநீதிமன்றம் அதெல்லாம் உயர்நீதிமன்றம் சொன்னதான் பண்ணிட்டாங்க. இப்போ துறை ரீதியான விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து என்னென்ன விஷயம் நிர்வாக ரீதியாக துறை ரீதியாக என்னென்ன பண்ணான்றது விசாரணை நடந்துட்டு வருது. இதில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லா ஆவணங்களையும் கொடுன்னு சொல்லிச்சு ஏற்கனவே ஹைகோர்ட்டு. டிவிஎஸ்சி நீங்கள் வச்சுட்டு பெஞ்சு தேய்ச்சது போதும், எல்லா ஆவணங்களும் சிபிஐட்ட கொடுத்துருங்க. அதனால் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ், கூட்டத்தை நடத்தி முடிவு எடுப்பாங்கள்ல, இவங்ககிட்ட தான் டெண்டர் கொடுக்கணும், அதெல்லாம் ரொம்ப மினிட்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. யார் உத்தரவில், யாருடைய மேற்பார்வையில், யார் அனுமதி கொடுத்தான்றதோட அமைச்சர் வரைக்கும் போவாங்க. அப்போ அந்த இது எல்லாத்தையுமே சிபிஐட்ட கொடுக்குறேன்ட்டாங்க. இப்போ சிபிஐ வந்து ஒரு ஃப்ரெஷ் எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த விஷயத்தில் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெஷ் எஃப்ஐஆர் போடுவாங்க. வழக்கு போட்டால் போதும் வரும், வழக்கு தேய்ச்சா போதும், வழக்கு போட்டால் இடி வரும். அதில் எப்போவுமே உறுதியாக இருங்க. இந்த அதிகாரிகள் காசி, சந்திரசேகரன், மங்கள்நாதன் இவங்கள்ட்ட வந்து சிபிஐ விசாரணை பண்ணால் என்ன ஆகும்? ஐயா, நாங்கள் புறங்கை மட்டும்தான் ஏன் நக்கணும், தேன் கூட எடுத்துகிட்டு போனது நாங்கள் இல்லை ஐயா, எடுத்து கொடுத்தோம், கொஞ்சம் வலிஞ்சிச்சு நக்கணும் ஐயான்னுவாங்க. ஒப்பந்தம் பெற்ற 26க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் கூட்டு சதியில் ஈடுபட்ட இடைத்தரகர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை வளையத்தில் கொண்டு வருவார்கள். யார் பண்ணுவா இதெல்லாம்? சிபிஐ. இது இல்லாமல் இதில் மணி லாண்ட்ரி நடந்திருக்குன்னா இடி வந்துச்சுன்னா அவங்களும் இந்த வேலையை பண்ணுவாங்க. அதில் பெரிய அது. அப்புறம் இந்த பிஎம்எல்ஏ ஆக்டெல்லாம் அது தனியாக வரும். இதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தீவிரம் அடையும் போது இந்த டெண்டர்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்த மின்வாரியத்தின் அப்போதைய உயர் பொறுப்பில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்போ எங்கே இருக்காங்க மற்றும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் யார், செந்தில் பாலாஜி ஆகியோரும் சிபிஐ விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்குது. இதற்கான முறையான அனுமதியை கேட்பாங்க. இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பு. தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள 2 அதிகாரிகள் மீதும் மின்சார வாரியம் மற்றும் பசுமை துறை ரீதியான விசாரணைக்குழு அமைச்சிருக்கு. அவர்கள்ட்ட விளக்க கடிதம் கேட்க போகிறாங்க. அவங்க ஐயா நாங்கள் இல்லை ஐயா கொடுத்துட்டோம் ஐயா அப்படின்னு அவர்கள் விளக்கம் திருப்தி அளிக்காத பட்சத்தில் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனும் அவங்க மேலே வரும், டிஸ்மிஸ் செய்யப்படவும் வாய்ப்பு இருக்குது. டெண்டர் விதிமுறைகளில் அதிரடி மாற்றம். இப்போ வந்துட்டு அதில் வந்து சில இதெல்லாம் நிர்மல்குமார் கொண்டு வந்துட்டார். ஓப்பன் டெண்டர் முறை முழுதும் டிஜிட்டல் மயமாக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வந்துட்டார். அதனால் ஒரு நல்லதொரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறது. பல பேர் சிக்குவார்கள். இப்போ இந்த நேரத்தில் தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், பொது சிவில் சட்டம், இவைகளுக்கு ஆதரவாக நீங்கள் தான் இப்போ காங்கிரஸ் கூட இல்லையே, உங்கள் 22 பேரை எங்களுக்கு ஆதரவாக பண்ணலாம்ல, நான் உங்களுக்கு பண்ணலனாலும் நான் விலகி நிற்கிறேன் அப்படின்னு எதாவது பண்ணலாம்ல, அப்போ நான் அது பண்ணோன்னா
எங்களுக்கு நீங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போகலாம். டீலிமிட்டேஷன் பில்லையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? டீலிமிட்டேஷன்ன்றது ஆகிடுங்க 2035 சும்மா உருட்டியிருந்தாங்க, அது அப்படியே வரும். இல்லை பில் பாஸ் பண்ணுறதுக்கு சொன்னால் பாஸ் பண்ணுறது வேலையை பண்ணுறோம். இனிமேல் இவர்களுக்கு இதெல்லாம் நல்லதாக தெரியும். அப்போ அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிச்சா ஓய் அப்படி இப்படின்னு ஆரம்பித்தாருன்னா அது தனியாக போகும். சரி சார், அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிற விவரம் நேற்று டெல்லி போயிட்டு வந்தார். இப்போ என்ன நிலையில் இருக்குது? நேற்று கூட ஒருத்தர் போட்டிருந்தார், நீங்கள் தான் முதல் பதிவு பண்ணீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், போட்டிருந்தார். அப்புறம் பல பேர் சொல்லிக்குவாங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. அதனால் அண்ணாமலை வந்து இன்றைக்கி அவர் ஆரம்பிக்க மாட்டார் கட்சி. ஏன்னால் அவர் மேலே இவ்வளோ சில அலிகேஷன்லாம் பார்ட்டி வச்சுருக்காங்க. அதனால் இன்னொன்று என்டிஏவில் அவர் அந்த பார்ட்டியில் இருக்கும்போது பார்ட்டி தலைவராக சில அக்ரிமெண்ட் இருக்குது அவருக்கு. 3 வருஷத்துக்கு கட்சி விட்டு வெளியே போய் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு, அது பிரச்சனை இருக்குன்னா சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு என்னன்னு சரியாக தெரியல. சரி, அப்போ அந்த மாதிரி இருந்தால் எதுக்கு நம்ம அப்படின்ட்டு இங்கேயே தொடர்றாரா, இல்லை நான் இதெல்லாம் ஓகே எனக்கு எதாவது கொடுங்க மினிஸ்டர் ஏதாவது நான் அப்படியே ஊட்டின்னு போகிறேன் அப்படின்றாரா அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த விவாதங்கள் பெரிதாக ஆகி அவர் தனி கட்சி ஆரம்பிக்கல, உறுதியாக இருக்கார், தனி கட்சி ஆரம்பிக்க தான் போகிறார் அப்படின்னு ஒரு பக்கம் ஓடுது. தனி கட்சி ஆரம்பித்து நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அதுக்கு ஏதாவது பின்புலம் இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் தனி கட்சி அண்ணாமலை ஆரம்பித்து ஒருவேளை அந்த கட்சியை ரஜினிகாந்த் ஆதரவு தெரிவித்து இப்படிலாம் போனால் அது ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி நகரும். அண்ணாமலைக்கும் வேறு வழி இல்லை, இப்படியே பிஜேபியில் அவர் ட்ராவல் பண்ண முடியாது, பாஜகவும் இங்கே கால் ஊன முடியாது. அப்போ அதுக்கு மாற்று திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக இப்போ திடீர்னு காங்கிரஸை கூட்டிகிட்டு இவர் இறங்கியிருக்காருன்னா இதை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்போ அது வந்து அதிமுக கூட சேர்ந்துலாம் அடிச்சிட்டு இருந்தால் எடுபடாது. அப்போது ஒரு இளைஞரை இறக்கணும், அவரை வேறு மாதிரி தனிப்பட்ட முறையில் இறக்கி அதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் அரசியலில் எதிர்காலத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். 2 நாளில் சொல்கிறேன்னு இருக்காரு. சொல்லுவார். நாளைக்கு தான் அவருடைய பிறந்தநாள் வேறு. வாழ்த்துக்கள், அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி கலைஞருடைய நாளைக்கு இல்லை, அவருக்கு 4ஆம் தேதி பிறந்த நாள் நினைக்கிறேன். 3ஆம் தேதியிலையோ? 4ஆம் தேதி. 3ஆம் தேதி அரசியல் சாணக்கியர் கலைஞர் பிறந்த நாள். அதற்கும் நம்ம வந்து அதை நினைவு கூறுவோம். நாளைக்கு கொஞ்சம் கலைஞர் பற்றி பேசுவோம். வாசகர்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையோ, ஒரு முன்னாள் ஒரு முதலமைச்சர், பெரிய தலைவர், ப்ளஸ்ஸு எம்ஜிஆருடைய உற்ற நண்பர், அதிமுக உருவாகிறதுக்கு முக்கிய காரணகர்த்தா இல்லை. அந்த வகையில் அதிமுகவினர் அவருக்கு நன்றி சொல்லணும்ல. அவர் தானே காரணம். கண்டிப்பாக அவர் இல்லைன்னா எம்ஜிஆர் வெளியே அமைச்சிருக்க மாட்டாங்க, எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்க மாட்டார், முதலமைச்சராக இருக்க மாட்டார், ஜெயலலிதா வந்திருக்க மாட்டாங்க, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்க மாட்டாங்க, எடப்பாடி வந்திருக்க மாட்டார். இந்த மாதிரி பல்வேறு சரித்திர சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்த கலைஞர், அவரை கொஞ்சம் நாளைக்கு நினைவு கூறுவோம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டன் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக தொடங்கி இருக்கிற மைக்கேம் என்டர்டெயின்மெண்ட் சேனலையும் உங்கள் ஆதரவு கொடுத்து அதில் வர வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.